லாஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணி பார்க்குறது டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். இதே சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், நீங்கள் உங்களால் அவ்வளோ டைம் ஒரு எஜுகேஷனுக்கு போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா அதுதான் நான் பண்ண முடியும், அதிகபட்சம் அதுதான் நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறது வேணால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம், ஆனால் உண்மை என்னென்னா அதுதான். உங்களால் அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியல, உங்களால் உட்காந்து 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க முடியுது, 3 மணி நேரம் படம் பார்க்க முடியுது, ஆனால் மார்க்கெட்டோட சப்ஜெக்ட்டுக்கு 1 மணி நேரம் போட முடியலன்னா நீங்கள் எது முடியுதோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு கட்டாயமும் கிடையாது, புரியுதுங்களா? இல்லை உங்களுக்கு வேறு எந்த சேனலில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்களோ அதை நீங்கள் தாராளமாக பாருங்கள், புரியுதுங்களா? இந்த சேனலில் உருப்படியாக இது பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்குற 10 பேர் இருந்தாலும் போதும். நிறைய பேர் சும்மா பேருக்கு 5000 பேர் பார்க்குறாங்க, 10,000 பேர் பார்க்குறாங்கன்றதுலலாம் பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடையாது. அதனால தான் நான் எந்த இடத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது, புரியுதுங்களா? அதுக்காகலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த உங்களுக்கு அது பயன்படும்னா நீங்கள் பண்ணுங்கள், அடுத்தவனுக்காகலாம் பண்ணாதீங்க எந்த விஷயத்தையும், புரியுதுங்களா? அடுத்தவனை பணக்காரன் ஆக்கிறதுக்கு உங்களோட டயத்தையும் உங்களோட உழைப்பையும் போடாதீங்க. அவன் திறமையில அவன் பணக்காரன் ஆகிக்கட்டும், அவன் அடுத்தடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு வாழ்க்கையை கொண்டு போய்க்கட்டும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாடல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சப்ஜெக்ட் வீடியோஸ் தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள், பணம், ஸ்டாக் மார்க்கெட், அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரான சப்ஜெக்ட், எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாரும் ஈஸியாக கிரகிக்க முடியாது இந்த சப்ஜெக்ட் எல்லாம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டை வந்து ஒரு நடைமுறையோடு கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வெறும் சப்ஜெக்டை சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், ஒன்றும் கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால 1-2 உதாரணங்களோட, என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட, நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவங்களோட எல்லாமே நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் போர் இல்லாமல் கொண்டு போகலாம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கணுமோ, எந்த மாதிரி எடுத்தால் ஸ்டூடெண்ட் வந்து போர் இல்லாமல் அதை கவனிப்பாங்களோ, ஸோ அந்த மாடலில் நான் இதை கொண்டு போகிறேன். அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் செஷன் மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? அதனால நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் உங்களுக்கு நீங்கள் பிடிச்சதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட டைம் போட முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த சேனலே நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னது அதுக்கு தான், புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ பிஸ்னஸ். இது வந்து ஒரு சும்மா ஒரு கேம் கிடையாது, சும்மா ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. அப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வளரணும். சும்மா வந்து பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஆட்டிடியூட்லேயும் வளரணும், புரியுதுங்களா? ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட ஆட்டிடியூடு எந்த அளவுக்கு வளருதோ அதளவுக்கு தான் உங்களோட லைஃப்பும் உயரும். சும்மா ஒரு விஷயமோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டிங்க, அதை ஓரளவு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ லைஃப் மாறாது. அதெல்லாம் பேசிக்காக பணம் சம்பாரிச்சு தரும். ஆனால் உங்களோட ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ, உங்களோட வியூ, உங்களோட விஷன், உங்களோட மைண்ட் செட், இதெல்லாம் எந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கோ, எந்த அளவுக்கு உயர்வாக மாறிக்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு தான் உங்களோட லைஃப் ஸ்டைலும் உயர்வாக மாறும். ஸோ அதனால தான் அது சம்மந்தமான விஷயங்களையும், புரியுதுங்களா? சும்மா ஒரு பணத்தை சேர்க்கறத மட்டும் கிடையாது, ஒரு ஒரு மனித வளம்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, ஒரு மனுஷனோட என்ன சொல்கிறது, சந்தோஷம், ஹாப்பி, சுற்றி என்ன நடக்குதுங்கிறதான அறிவு, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், என்னெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, எப்படி நம்மளை வந்து நம்மளோட நேரத்தை, பணத்தை, நம்மளோட எமோஷனை காசாக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரியணும் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அது மாதிரி செல்ஃப் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட்டை வளர்க்காத வரைக்கும் உங்களோட லைஃப் மாறாது. அதான் நான் சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. உங்கள் எண்ணத்தை உயர்வாக எப்படி வச்சுக்கிறது, அதுக்கான விஷயங்களையும் நம்ம அடிக்கடி இங்கே பார்க்குறோம். அது மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் செல்வம். பணம் மட்டும் செல்வம் கிடையாது. பணங்கிறது ஒரு ஒரு பார்ட்டு, ஓகேங்களா? நான் பணக்காரனாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பணம் மட்டும் கிடையாது. மனசெலவுலையும் பணக்காரனாக இருக்கணும். மனசெலவில் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மனசெலவில் நிம்மதி இல்லைன்னா அவன் பணக்காரன் கிடையாது, அவன் ஏழையை விட பரிதாபமானவங்க. அதனால் எல்லாம் சேர்ந்தது தான் லைஃப், எல்லாம் சேர்ந்தது தான் சந்தோஷம். அதில் ஒரு பார்ட்டு தான் பணம், புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் சப்ஜெக்ட்டு, அதனால் கொஞ்சம் நடைமுறை உதாரணங்களோட கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது உங்களுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். இது உங்களுக்கு பயன்பட்டுதுன்னா நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்க்க வேண்டாம், உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதான் என்னோட அட்வைஸ். புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கும் வீடியோ. ஒரு கிளாஸ் ரூம் மாடல் இப்படி தான் இருக்கும். இன்னும் பச்சையாக சொல்ல போனால் எனக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுக்க தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாதுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக? ஸோ அதனால் இது பயன்படுறவங்க மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் எல்லாம் பண்ணுறவங்க தயவுசெய்து நல்லா இருந்தது பார்த்தேன் அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் லென்த்தாலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது என்னால் ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜையும் நான் உட்காந்து பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ உண்மையிலேயே சீரியஸாக ஏதோ ஒரு கிளாரிட்டிக்காலோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்குமே நினைக்கிறவங்களோட அந்த இதை நான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் எல்லாம் பண்ண முடியும்னா சிம்பிளாக பண்ணுங்கள். அது மாதிரி தேவையில்லாமல் மெசேஜ் எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். தேவையில்லாமல்னா இந்த மாதிரி வீடியோ லென்த்தாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். அதான் நான் சொல்ல ரெண்டே விஷயம். ஒன்று ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான் விஷயம். ஸ்கிப் பண்ணிடுங்க, இதை விட்டு தூரமாக போயிருங்க, அவ்வளோதான். பயன்படுறவங்க பார்த்துட்டு போட்டோம். சரியா? சரி, அப்போ நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சார்ட்டை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறது. அப்கிரேட் பண்ணுறதுனா என்ன, அடுத்து மார்க்கெட் வந்து எப்படி போக போகுது, அடுத்து எங்கே போகும், அதோட பவுண்ட்ரி எப்படி பண்ணிட்டு பார்க்குறது, அடுத்து எங்கே போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ நம்ம உட்காந்துட்டு இப்போ நம்ம பாருங்கள், இப்போ கோல்டு மார்க்கெட் இல்லாதனால நான் பிட்காயினில் இருக்கேன் இன்னைக்கு. ஸோ அப்போ 5 மினிட்ல இருக்குது. இப்போ 5 மினிட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பார்த்துட்டோம். அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போகணும், எங்கே போனால் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50 இருக்குது, இந்த 50 மார்க்கெட் நிற்குது. அடுத்த உடச்சா பேஸ் இருக்கும், பேஸை உடச்சா அடுத்து எங்கே போகணும்னு தெரியணும் இல்லையா? அதுதான் அப்கிரேட் பண்ணுறது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல மார்க்கெட் வந்து இப்போ எப்போவுமே ஒரு சார்ட் எடுத்தால் ரீசெட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரி இப்போ நான் பழைய விஷயம் என்ன சொன்னேன், ஒரு ட்ரேடர் வந்து 5 மினிட் 15 மினிட் 1 ஹவர் அளவுக்காவது அவர் மார்க்கெட்டோட பவுண்ட்ரிஸை போய் பார்த்து வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் இதை உடைச்சா அங்கே தான் போகும், அதை உடைச்சா அங்கே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கணும். அதாவது என்ன அர்த்தம், இப்போ கீவேர்டாக சொன்னால் என்ன அர்த்தம், 1 ஹவர் அளவுக்காது, 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் அளவுக்காது. அது மாதிரி இந்தியாவில் நிஃப்டி எல்லாம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் 5 மினிட் 15 மினிட் தேவைப்பட்டால் 1 ஹவர் அளவுக்காவது மார்க்கெட்டை அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி அந்த பவுண்ட்ரியில் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பவுண்ட்ரிக்கு வரும்போது மார்க்கெட்டை கேண்டின் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதோட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அதான் நான் சொன்னேன், இது எல்லாமே சப்ஜெக்ட் வீடியோ. நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது. என்னோட 25 வருஷ அனுபவத்தை எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன், அவ்வளோதான் விஷயம். புரிகிறபடி சொல்லித்தரேன். என்னாலையும் பயங்கரமாக பேச முடியும், டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். பயங்கரமாக உங்களுக்கு புரியாத அளவுக்கு பயங்கரமான வார்த்தையெல்லாம் போட்டு என்னாலையும் சொல்ல முடியும். அதான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அவங்கெல்லாம் படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர்னா உங்களுக்கெல்லாம் புரியாத அளவுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு பேச முடியும். அதான் அது உங்களுக்கு பயன்படாது. புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப யதார்த்தமாக ஒரு கதை மூலமாக ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி மூலமாக போர் அடிக்காமல் கொண்டு போகிறது. புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போ மார்க்கெட்டோட 5 மினிட் எடுத்துக்கோங்க. 5 மினிட் இருக்குன்னா 5 மினிட்டை எடுத்துக்கோங்கன்றல, எங்கே இருந்தாலும் அந்த சார்ட்டை வந்து ரீசெட் பண்ணி பார்த்துங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், இங்கே போன மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இதோட 50% தாண்டி கவனிங்க, பாடி வச்சிருக்கு. முதல்ல விக் வச்சிருக்கு, இதை தாண்டி வெளியில் விக் வச்சிருக்கு. அடுத்து நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தா தான், இதை தாண்டி மேலே 50% வரைக்கும் போகலாம். இதை தாண்டி போச்சுன்னா இதோட பேஸ் வரைக்கும் போகும். அப்போ கீழே பாடி வச்சது, அடுத்து விக்கு மட்டும் வச்சது, அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னேன், பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வரணும். செல்லரோட ஸ்ட்ரென்த் இருந்தான்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், அந்த பாடியை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வந்திருக்காங்க. தெரியுதா? பாடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன வைக்கணும், பாடி இறக்கிட்டாங்க. அப்போ இன்னும் கீழே போகிறது தான் என்ன பண்ணணும், விக்கை தாண்டி விக்கு போகணும், பாடியை தாண்டி பாடி போகணும். கவனிங்க, இங்கே விக்கு இருக்குது, இங்கே பாடி இருக்குது. இந்த பாடியை தாண்டி பாடி வந்துருச்சு, ஆனால் இந்த விக்கை தாண்டி விக்கு வந்துச்சா, விக்கு வரல. அப்போ பையரோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாயிருக்கு, செல்லரோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்லர் உள்ளே வந்துட்டாங்களான்னு எப்படி பார்க்கறது, ஏற்கனவே அல்டிமேட்டாக விக்கு எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த விக்கை தாண்டி பையரோட இன்வால்மெண்ட் போயிருச்சா, பையர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா இப்படிங்கிற கேண்டில் அனாலிசிஸ் பார்க்கணும். அப்போ அது ஏற்கனவே பேட்டர்ன் எது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, திரும்ப இங்கே வரைக்கும் போயிருக்கு, ஒரு வி பேட்டர்ன் போட்டிருக்காங்க. அந்த வி பேட்டர்ன் விற்க வந்து எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இதை தாண்டி கேண்டில் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே பையரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்படிங்கிறதெல்லாம் நான் இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஒவ்வொரு வீடியோவிலையும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதை முழுசாக நீங்கள் கவர் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்ம வெறுமனே டெக்னிக்கல் விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறோம். அப்போ ஒரு டெக்னிக்கல்லே நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு குறையாமல் நான் போடுறேன். அப்போ இவ்வளோ விஷயங்கள், கிட்டத்தட்ட இவ்வளவு வீடியோ போட்டும் இதில் இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னா மார்க்கெட்டை எவ்வளோ கிளாரிட்டியாக ரீட் பண்ணணும்.
நீங்கள் அப்படியே ரீட் பண்ணுறீங்க? யோசிச்சு பாருங்க. சும்மா ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் எடுத்துட்டு இங்கே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்றீங்க. அதுவும் 5 நிமிஷத்துக்கு வேலை செஞ்சால் 15 நிமிஷத்துக்கு வேலை செய்யாது. ஷார்ட் டேர்மில் வேலை செஞ்சால் லாங் டேர்முக்கு வேலை செய்யாது. அப்போ பாருங்க. சரி, ஓகே. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த இங்கேருந்து இங்கே போயிருக்கு 5 நிமிஷத்தில், திரும்ப 50யை தாண்டி உடச்சி கேண்டில் வச்சிருக்கு. அண்ட் தென் பாடி வைக்க முடியல, விக் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் விக் வைக்க முடியல. அப்போ மேலே கீழே போகிற மார்க்கெட் என்ன பண்ணணும்? இதை தாண்டி கேண்டில், அதுக்கப்புறம் கேண்டில், விற்குனா விற்க தாண்டி விற்கு, கேண்டிலை தாண்டி கேண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சாரி, பாடியை தாண்டி பாடி வச்சுட்டே இருக்கணும். அப்போ வைக்க முடியாமல் என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதா இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹை அண்ட் லோவோட என்ன சொல்கிறது, இந்த பேஸை உடச்சி கேண்டில் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த பேஸை உடச்சி மார்க்கெட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இதோட 50க்காவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதோட 50க்காவது பாருங்கள், தாராளமாக 50 போயிடுச்சு. 50 போயிட்டு இப்போ கவனிங்க, இந்த இடம் போனவொடனே கவனிங்க, முதல்ல விக்கு வச்சுச்சு, அடுத்து பாடி வைக்குது, அடுத்து கவனிங்க கொஞ்சம் கொஞ்சமாக விக்கு வைக்குது லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் விக்கு வைக்க முடியல. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும் ஒவ்வொரு கேண்டில். அப்போ கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணணும்? ஒரே ஒரு கேண்டில் எடுத்து பண்ணால் எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி பச்சை கலர் க்ளோஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதுக்கு பேர் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை உடச்சி சிகப்பு கலர் கேண்டில் வந்துச்சுன்னா செல்லர் கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அப்போ அது இன்னும் அட்வான்ஸாக கண்டுபிடிக்கிறது எப்படி? பேட்டர்ன் அனாலிசிஸை சுருக்கி பார்க்குறது தான் கேண்டில் அனாலிசிஸ். அப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த கேண்டில் வரைங்க, இதோட 50% எடுங்க, இதோட 50% தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது அடுத்த கேண்டில் அப்படின்னா செல்லர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. பையரோட கண்ட்ரோலில் இருந்து மார்க்கெட் செல்லர் கைக்கு வந்துடும். அப்போ இதுக்கு முன்னாடி பேட்டர்ன் இங்கே இருக்குது, அப்போ அந்த பேட்டர்னையும் உடைக்குது. அதுக்கு முன்னாடி விக் டு விக் பாருங்கள், விக்கு இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி விக்கு இங்கே இருக்குது, இதையும் உடைக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த பர்டிகுலர் கேண்டில் எடுத்து பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில் இருக்குது, மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி பச்சை கலராக இருக்கிறதுனால பையருக்கு சொந்தம். அப்போ 50%க்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஒயிட் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணணும்? அடுத்து இந்த விக்கை தாண்டி விற்க வைக்கணும், அடுத்து இந்த பாடியை தாண்டி பாடி வைக்கணும். அப்போ பாருங்க, அதிகபட்ச விக்கு இங்கே இருக்குது, விற்க தாண்டி விக்கு வைக்க முடியாமல் திரும்பி வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் 50% லைனை தாண்டி உடைக்கும் போதே செல்லர் வந்து அக்ரெசிவாக கான்ஃபிடென்ட், செல்லரோட கான்ஃபிடென்ட் டெவலப் ஆகிடும். இந்த மாதிரி தான் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், அதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்படி மார்க்கெட்டை பக்கத்துலேருந்து பார்க்கமா தெரியணும், தூரமாகவும் பார்க்க தெரியணும், ரொம்ப தூரத்துலேருந்தும் பார்க்க தெரியணும். இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மார்க்கெட்டை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறது, அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ சார்ட்டை ரீசெட் பண்ணணும், அப்போ ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணணும். அப்போ ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணும்போது 50% மார்க்கெட் இங்கே இருக்குது, அப்போ 50% மேலே போயிட்டு கீழே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? இது எங்கே வேணாலும் போகட்டும், இந்த பேஸை உடச்சி போகாமல் என்றைக்கு வேணாலும் எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் திரும்பி வரும்போது இதை தாண்டி விக்கு, இதை தாண்டி பாடி வச்சதுன்னா என்ன ஆகும்? அடுத்த பேஸுக்கே வந்துடும். அப்போ எல்லா நாளும் பேஸுக்கு வருமா? ஏன் மறுபடியும் இதோட 75 லெவலுக்கு வந்துட்டு கூட திரும்பி போகாதா அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே போகன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான். அங்கே போனால் அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கான அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அங்கே போகலைன்னா இப்போ கரண்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ண பார்க்கணும். அப்போ இங்கே 50% இருக்குது, அப்போ இந்த 50யை உடைச்சா என்ன பண்ணும்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு 5 மினிட், அதாவது என்ன அர்த்தம்? 5 மினிட்டுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. இந்த ப்ரைஸ் இவ்வளவு இருக்குது, இங்கே இவ்வளோ இருக்குது, இந்த ப்ரைஸோட ரேஞ்சு அப்படி தான் நம்ம எடுக்கணும். எப்போவுமே மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, 5 மினிட்ஸாக ஃபாலோ பண்ணாது, ப்ரைஸை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ இதை வந்து அப்கிரேட் பண்ணினா என்ன பண்ணணும்? அடுத்து இதே எடுத்து அப்படியே 15 மினிட்டுக்கு போகணும். இதை விட பெரிய ஃப்ரேம் என்ன? 15 மினிட் தான். ஏன் 10 மினிட் எடுக்க தேவையில்லை அப்படின்னா நமக்கு ஷார்ட் டேர்முக்கு அப்புறம் மார்க்கெட் மிட்டமாக தான் பார்க்கணும். ஸோ அப்போ மிட்டம்ன்ற இது மாதிரி 3 மடங்கு உள்ள ஃப்ரேம் தான் என்னது? அப்போ 5 நிமிஷம் மாதிரி 3 மடங்கு அதுக்கு மேலே உள்ளது என்னது? 15 மினிட். 15 மினிட் மாதிரி 3 மடங்கு உள்ள ஃப்ரேம் எது? அதாவது என்ன அர்த்தம்? 1 ஹவர். 1 ஹவர் மாதிரி 3 மடங்கு உள்ளது 4 ஹவர். 4 ஹவர் மாதிரி 3 மடங்கு அல்லது அதுக்கு மேலே உள்ளது இது டே மாதிரி 3 நாள் அல்லது அதுக்கு மேலே உள்ளது இது வீக்கு மாதிரி 3 மடங்கு அதுக்கு மேலே உள்ளது இது மந்த். இப்படி தான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மார்க்கெட் வந்து அப்படி தான் அடுத்தடுத்த பவுண்டரியை ஃபாலோ பண்ணும், அடுத்தடுத்த பவுண்டரியை கிரியேட் பண்ணும். நம்ம உட்காந்துட்டு இவ்வளோ இறங்கிருச்சு, அவ்வளோ ஏறும், அவ்வளோ ஏறிச்சு, இவ்வளோ இறங்கும் அப்படிலாம் நம்மளோட சொந்த கற்பனைக்கெல்லாம் மார்க்கெட்டில் இடம் கிடையாது. நம்ம ஒரு கேமு செஸ்ஸில் நம்ம ஒன்று விளையாடுறோம், நம்மளோட ஆப்போனண்ட் ஒன்று விளையாடுவார், அதுக்கப்புறம் நம்ம விளையாடணும். அப்போ அவர் இந்த காயை நகர்த்தினார்னா என்னெல்லாம் மைண்டில் வச்சு நகர்த்திருப்பார் அந்த கேமை செஸ்ஸில் அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா இது, அதாவது 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் மாதிரி இந்த காயை நகர்த்திருக்காருன்னா அப்போ என்னெல்லாம் மைண்டில் வச்சு நகர்த்திருப்பார், அப்போ இவரோட ஃப்யூச்சர் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நீங்கள் தொழிலில் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ 5 மினிட்டோடது பாருங்கள், இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்போ அதோட 50 இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இதை அப்கிரேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இதை விட பெரிய
ரேஞ்ச். அதாவது என்ன அர்த்தம்? ரேஞ்ச். அதான் உண்மை. கவனிங்க, இவ்வளோ இருக்கு. அப்போ இதை விட பெரிய ரேஞ்சை எங்கே இருக்கு? இங்கே பாருங்க, இதை விட பெருசு இங்கே இருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ரேஞ்சுக்கு உண்டான, கவனிங்க, இந்த ரேஞ்சுக்கு உண்டான பவுண்டரியை இப்போ ட்ரா பண்ணுறோம். அதான் விஷயம். இதான் அப்கிரேட் பண்ணுறது. அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு, அதை விட பெருசு. கரெக்டுங்களா? ஸோ அப்கிரேட் பண்ணும்போது அப்போ என்ன இருக்குது? இந்த 15, இது 15 மினிட்ஸுங்கிறது நமக்கு இங்கே மேட்ரு கிடையாது. இதை விட பெரிய ரேஞ்சு உள்ள ஒரு ஜோனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரா பண்ணுறோம். அப்போ ட்ரா பண்ணும்போது அடுத்த 50 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட 50% லைன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த பேஸுக்கு தான் வரும். அப்போ பேஸுங்கிறது எப்படி பார்க்கணும்? நம்ம ஒரு பேஸுங்கிறது சும்மா பேஸாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதோட பாடி விக்கு தான் அதோட பேஸ். கவனிங்க, இப்போ இந்த கேண்டிலோட பாடி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கவனிங்க, பாடி இங்கே இருக்குது, விக்கு இங்கே இருக்குது. இதுதான் பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். இதுதான் பேஸ். பாடி விக்கு. அப்போ எந்த இடத்துல இருந்து பையர் தள்ளியிருக்காங்களோ அந்த இடத்த தாண்டி மறுபடியும் செல்லர் கொண்டு போனால் தான் செல்லர் ஸ்ட்ராங்காக வாங்க ஓவரால் கீழே டவுன் சைடில். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்போர்ட்ன்றீங்க, பிரேக் அவுட்ன்றீங்க. அப்போ அதோட பாடி விக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்காவது மார்க்கெட் வந்து மறுபடியும் உள்ளே வரும். அப்போ அதோட 50% எங்கே வருது? நமக்கு டிஃபால்ட்டா. அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல தான் இதை விட பெரிய ரேஞ்ச் உள்ள, அதான் அப்கிரேட் பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்கிரேட் பண்ணும்போது அதோட 50% லைன் எங்கே இருக்குது? அப்போ இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே இருக்குது. அப்போ இதை உடச்சா மார்க்கெட் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த 50% லைன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஜென்ரலாக என்ன பார்ப்பீங்க? இப்படி பார்க்க மாட்டீங்க. ஓ, இங்கே சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இங்கேயும் தான் சப்போர்ட் இருக்குது, இங்கேயும் தான் சப்போர்ட் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் தான் சப்போர்ட் இருக்கும். இங்கேயும் தான் இருக்குது ப்ரீவியஸ் மார்க்கெட்டில், இங்கேயும் தான் இருக்குது, இங்கேயும் தான் இருக்குது, இங்கேயும் தான் இருக்குது. எல்லா சப்போர்ட்டையும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஓவரால் பவுண்ட்ரியோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ புரியுதுங்களா அப்கிரேட்னா என்னன்னு? அப்கிரேட்னா என்னன்னா, முதல்ல ஒரு சின்ன ஃப்ரேம், சின்ன ஒரு ரேஞ்சு அதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க. அதோட இன்வால்மெண்ட் வந்து எப்படி இருக்குது? பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது. என்ன ஜோனில் வந்து பையரோட இன்வால்மெண்ட் இருக்குது? எதை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு? இதுதானே மெயின். செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கா மார்க்கெட்டு, பையரோட கண்ட்ரோலில் இருக்கா? இதுதானே மெயின். அப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா மார்க்கெட் எங்கே போய் செட்டில் ஆகும்? செட்டில் ஆகுனா என்னன்றதை முன்னாடி 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அதான் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம இது வந்து கிளாஸ் ரூம் மாடலில் இந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அப்போ வந்து நீங்கள் 2 நாள் லீவ் போட்டிங்கன்னா உங்களுக்காக மறுபடியும் அந்த வீடியோ அந்த சாப்டர் நடத்த முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, அங்கே போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள். நீ எழுதலைன்னா யாராவது எழுதுங்க, நோட்டை வாங்கி எழுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதே தான். அதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும், ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். ஒன்று நான் திட்டினா கூட எதுக்கு திட்டுறேங்கிறத ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம். இந்த ஆள் என்னடா அப்படி கத்திட்டு கிடக்கான்றது நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தில் உள்ள பாசிட்டிவ் சைடையும் பார்க்கலாம், நெகட்டிவ் சைடையும் பார்க்கலாம். பாசிட்டிவாக பார்க்குறவங்க வளருவாங்க, நெகட்டிவாக பார்க்குறவங்க வளர மாட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காருன்னா அப்பாவை எதிரியாக பார்ப்பான். பரவாயில்ல, நம்ம மேலே உள்ள அக்கறையில் தானே அப்பா திட்டுறாரு, அப்பா சொன்னால் நல்லதுக்கு தான் இருக்கும், நம்மளோட அப்பாவுக்கு அனுபவம் கூட, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், சரி என்ன பண்ணுறது கேட்போம் அப்படின்னு கேட்டால் அது நல்லதுக்காக இருக்கும். 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். இதே வீடியோவை சார் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கு, முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தாங்கன்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் நான் பார்ப்பேன். சும்மா வீடியோ 2 மணி நேரம் இருக்குது, அது இப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறலாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மாதிரி மெசேஜ் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணி அதை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணணும். நான் உங்களை கண்டுக்கிறதே இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்னை அவாய்ட் தானே பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சேனலை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம்? இதை விட பெரிய ஒரு ரேஞ்ச், அப்போ அந்த ரேஞ்சு உள்ள இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் வந்து இருக்குது. இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, அப்போ அவங்க எது வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து அப்கிரேட் பண்ணி பார்க்குறது. சரி, இப்போ இதை உடைச்சா எங்கே போகும்? கவனிங்க, இதை உடைச்சா எங்கே போகும்? நமக்கு என்ன? இப்போ இதை உடைச்சா எங்கே போகும்? மார்க்கெட்டோட பேஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே வரைக்கும் போகுமா? இல்லை எங்கேயாவது நடுவில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செட்டில்னா என்னங்கிறது நீங்கள் தயவு செய்து பழைய வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக அங்கே தெரியும். அப்போ இதோட பெரிய ரேஞ்ச் என்னது? 15 நிமிஷம் மாதிரி 3 மடங்கு அப்படி எடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ 15 நிமிஷம் 3 மடங்குனா என்னது? 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸ் வேண்டாம், ரவுண்டாக 1 ஹவர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? இதோட பெரிய ரேஞ்ச் எடுக்கும்போது பாருங்கள், இதோட 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதை தாண்டி தான் மார்க்கெட் கீழே இருக்குது. அப்போ என்ன இருக்குது? இதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிக்கணும். மார்க்கெட் வந்து பாருங்கள், இப்போ 3 50% லைன் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது,
2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ சுருங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க. மார்க்கெட் சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். சுருங்குற மார்க்கெட்டு ரொம்ப ஆபத்து. சுருங்குற மார்க்கெட்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பெரிய வால்யூம் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகலை. ரொம்ப ரீட்டைலர் தான் அதிகபட்சம் இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து டிஐ வந்து இல்லாமல் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சுருங்க ஆகுதுன்னா என்ன ஆகும்? மேலே உள்ள இந்த 50% லைனை உடச்சி மேலே ஃபாஸ்ட்டாக போகும், இல்லை கீழே உள்ள இந்த 50% உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வரும். அப்போ கீழே வரும்னா இப்போ இந்த பேஸ் இருக்குது, சரி பேஸ் இங்கே இருக்குது, அது மாதிரி பேஸ் இங்கேயும் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, அந்த பேஸே பார்க்கணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் பெருசாக அப்கிரேட் பண்ணி பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மார்க்கெட்டில் 4 ஹவருக்கு போகிறோம். அப்போ 4 ஹவருக்கு போகும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது? 4 ஹவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு அதோட 50% லோ இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. சரி, அப்போ என்ன ஆகுது? அதிகபட்சம் லோ தாக்கப்புறம் ஹை இங்கே தான் போயிருக்கு. அப்போ இன்னும் பெருசாக எங்கே போகிறோம்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர் போகிறோம். நமக்கு தேவை இதுக்கு கீழே 50% பவுண்ட்ரி எங்கே வருதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ டே பார்த்தீங்கன்னா 50% கவனிங்க. இதுதான் அப்கிரேட் பண்ணுறது. அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை முடிச்சாங்கன்னா மார்க்கெட்டை அங்கே தான் போவாங்க, அங்கே தான் போவாங்க. ஸோ அப்போ பாருங்கள், டேயோடதையும் 50% உடச்சி மார்க்கெட் கீழே தான் இருக்குது. 1 ஹவரை உடச்சி கீழே தான் இருக்குது, 4 ஹவரோட உடச்சி கீழே தான் இருக்குது, அதுக்கப்புறம் டேயை உடச்சி கீழே தான் இருக்குது. புரியுதா? அப்போ மார்க்கெட் வந்து இப்படி தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, யாரோட இதில் இருக்குது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் இது வந்து வீக்கோடதையும் பாருங்கள், மார்க்கெட் வந்து 50% உடச்சி கீழே தான் இருக்குது. தெரியுதா? வீக்கோடதையும் 50% உடச்சி கீழே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, இதெல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்கணும். சும்மா வந்து ட்ரேடுங்கிறது ஒன்றை பார்த்துட்டு ஒன்றை பண்ணுறது இல்லை. இப்போ அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ வந்து பீக் சீசன், இன்னும் 3 மாதத்தில் இந்த சீசன் முடிஞ்சிருது, அடுத்த 3 மாதம் டல் சீசன் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணணும், இதெல்லாம் சொல்கிறாங்களே. அது மாதிரி வீக்கெண்ட் வருது, வீக்கெண்டில் நல்ல கூட்டம் வரும், தொடர்ந்து 3 நாள் வருது, கூட்டம் வரும். அப்போ அடுத்து எங்கே இருக்குது கவனிங்க. அப்போ அடுத்து இந்த ஹை அண்ட் லோவுக்கு வரையும் போது அடுத்து மார்க்கெட்டோட பவுண்டரி எங்கே இருக்குது? கரெக்டாக வரைஞ்சிருக்கேன்னா? ஒரே நிமிஷம். இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், அடுத்து பவுண்ட்ரி. இப்போ நான் எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 5 மினிட் போகிறேன். 5 மினிட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக மார்க்கெட் தெரியும். தெரியுதா? இப்போ பாருங்கள், இவ்வளவு விஷயங்கள் மார்க்கெட்டில் கம்ப்ளீட் எல்லா பவுண்டரியும் கம்ப்ளீட்டாக வரைஞ்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் கவனிங்க, மார்க்கெட் 50% லைனு இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. இதை உடைச்சா அடுத்த பேஸ் இங்கே இருக்குது. எப்போவுமே பேஸாக பார்க்கக்கூடாது, பவுண்ட்ரியாக பார்க்கணும். பவுண்ட்ரினா இந்த லைன் டு இந்த லைன், அப்போ இந்த லைன் டு இந்த லைனுக்குள்ளே வரணும். மறுபடியும் மார்க்கெட் அப்கிரேட் ஆகும் இல்லையா? அப்கிரேட் ஆக வரையணும். இப்போ 5 மினிட் இருக்குன்னா 5 மினிட் அப்படியே நிற்காதில்ல, அதோட ஹையோ லோ உடைச்சு மறுபடியும் அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஆகும்போது அதுக்கு வரைங்க. அப்போ இதுக்கு நடுவில் எங்கே வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஓவரால் பவுண்ட்ரி பாருங்கள் இப்படி தான் இருக்குது. அதை மட்டும் இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு போயிட்டு ஓவரால் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அடுத்து எங்கே அப்படின்னு நீங்கள் அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ கவனிங்க, ஓவராலோட 1 ஹவர் எங்கே இருக்குது? அப்போ இங்கே ஒரு பச்சை கலர் இருக்குது, இங்கே ஒரு பச்சை கலர் இருக்குது, இங்கே ஒரு பச்சை கலர் இருக்குது. அப்போ எல்லா பச்சை கலரையும் தாண்டி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே நிற்கிது. தெரியுதுங்களா? கீழே நிற்கிது. அப்போ இந்த பேஸ் எல்லாம் உடச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஒவ்வொருட இங்கே உள்ள பேஸுக்கு தான் மார்க்கெட் வந்து போகும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், லாஸ்ட்டாக இங்கே வந்து இருக்குது, மந்த்லியோடது இங்கே இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் உடனே எடுத்த உடனே வராது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹை அண்ட் லோவுக்கு உண்டான அந்த பேஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி அப்கிரேட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்போ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. டவுன் கிரேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக சரி, இப்போ மேலே போனால் எங்கே போகுது அப்படி பார்க்கணும் இல்லையா? அப்போ கீழே போனால் இது இங்கே போகுது, அப்போ மேலே போனால் எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த ஃப்ரேமை குறைச்சி வரைஞ்சி பார்க்கணும். உங்களுக்கு இது புரிகிறபடி நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ 5 மினிட் போயாச்சு. ஒரே நிமிஷம். 5 மினிட் ஷார்ட் போயிட்டேன். இது உங்களுக்கு தியரியாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த டாப்பிக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து இருக்கிற ஹை அண்ட் லோவுக்கு இது வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வந்த இதுக்கு வரைகிறோம். இப்போது இது வந்து தெரியும். சரி, அப்போ இதுக்கு நடுவில் இதை ஒரே ஒரு இது மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். இப்போ அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். டவுன் கிரேட்னா என்னது? இதுலேருந்து சின்ன ஃப்ரேம் பக்கம் போகிறது. அப்கிரேட்னா என்னது? பெரிய ஃப்ரேமாக போகிறது. 5 மினிட்டாக எடுத்துட்டோன்னா அது மாதிரி 3 மடங்கு என்ன இருக்குது? 15 இருக்குது, அங்கே போகிறது.
புரியுதுங்களா? அடுத்து 15 முடிஞ்சுன்னா அது மாதிரி 3 மடங்கு உள்ளது என்னது 1 ஹவர். 3 மடங்கு அல்லது மேதுக்கு மேல உள்ள ரவுண்ட் ஃபிகர் என்ன 1 ஹவர். அதுக்கு போகிறது 1 ஹவர்னா அது மாதிரி 3 மடங்கு உள்ளது எது 4 ஹவர். 3 மணி நேரம் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரேமுக்காக நம்ம போகிறதில்ல. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 3 மடங்கு இருக்கணும். 100 அடுத்து 300 மடங்குல இருக்கணும். 300 அடுத்து 900 மடங்குல இருக்கணும். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ளதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அது டிஃபால்ட்டாக அங்கே தான் வரும். ஸோ அதனால நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிட்டோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறோம், இந்த ஹைலேருந்து இந்த லோ குறைஞ்சிட்டோம். இப்போ நீங்கள் கவனிங்க, அடுத்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் கவனிங்க. இப்போ இந்த ஹைலேருந்து இந்த லோ குறைஞ்சிருக்கும். கரெக்டாக இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், மார்க்கெட் வந்து இந்த அதிகபட்சம் போனால் இந்த ஹைலேருந்து இந்த லோ குறைஞ்சிருக்கும். இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே 5 மினிட்டு அப்படியே இன்னும் குறைச்சி 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 அடுத்தடுத்த பவுண்டரியை வரைகிறது தான். 5 மினிட்டை தாண்டி நம்ம எங்கேயுமே போகல இல்லையா? இதே இன்னுங்கன்னா இந்த பக்கம் வரைஞ்சி பார்க்குறோம் இல்லையா? எடுத்து போனால் எங்கே பாருங்கள், இதை உடச்சி இதை 50யை தாண்டி போனால் இதான் கீழே. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு இந்த ஹையர் லோ குறைஞ்சோம். இந்த 50யை தாண்டி மேலே போனால் தான் மேலே. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஹையர் லோ குறையிறோம். இதை தாண்டி கீழே போனால் தான் கீழே. மறுபடியும் மார்க்கெட்டை இன்னும் சுருக்கி 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 பார்க்குறோம் இல்லையா? அந்த ரேஞ்சை சுருக்கிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? கவனிங்க. முதல்ல என்ன பண்ணுறோம், இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது 50 பாயிண்ட் தான். மறுபடியும் இது 50 பாயிண்ட். இது பாருங்கள் ஒரு 30 பாயிண்ட் தான். இது பாருங்க ஒரு 20 பாயிண்ட் தான். இப்படி ரேஞ்சை சுருக்கிக்கிட்டே போகிறோம் இல்லையா? இது வந்து டவுன் கிரேட். இதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதே 5 மினிட்ல ஒரு 100 பாயிண்ட் இருக்குது. 15 மினிட்ல ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. இன்னும் பெருசாக அப்கிரேட் பண்ணோம். அடுத்து 1 ஹவரில் ஒரு 500 பாயிண்ட் இருக்குது. இன்னும் பெருசாக அப்கிரேட் பண்ணோம். டேயில் ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. இன்னும் பெருசாக அப்கிரேட் பண்ணுறோம்ல, இதுதான் அப்கிரேட். இப்போ புரியுதா? அப்கிரேட் டவுன் கிரேட். புரியுதுங்களா? அப்போ அதே இது வந்து 5 மினிட்லாம் பண்ணணுமா? இல்லை. நம்ம வந்து ஒரு டேயில் வரைகிறோம். அதை விட என்ன பண்ணுவோம், இதே இதுக்கு வரைஞ்சா ஒரு 4 ஹவருக்கு வந்து அதில் பாதி பாயிண்ட்டு தான் இருக்கும். அப்போ அது டவுன் கிரேட் பண்ணுறது. அடுத்து 1 ஹவருக்கு வரைகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அதில் பாதி தான் இருக்கும். அது இன்னும் டவுன் கிரேட் பண்ணுறது. 15 மினிட்டுக்கு வரீங்க, இன்னும் பாதி தான் இருக்கும். இன்னும் டவுன் கிரேட் பண்ணுறது. 5 மினிட் 1 மினிட் இப்படி போகிறீங்களே. ஒரு ஃப்ரேமுக்குள்ளேயும் அப்கிரேடும் பண்ணலாம், டவுன் கிரேடும் பண்ணலாம். அடுத்தடுத்த ஃப்ரேம் போயிட்டு அப்கிரேடும் பண்ணலாம், டவுன் கிரேடும் பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் தியரியாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக புரியாது. இந்த வீடியோவை 2 தடவை 3 தடவை 4 தடவை பார்த்தா மட்டும்தான் புரியும். ஏன்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் வீடியோஸ். புரியுதுங்களா? சும்மா மற்ற மாதிரி சும்மா பொழுதுபோக்கு வீடியோஸ் கிடையாது. சப்ஜெக்ட் வீடியோஸ். சப்ஜெக்ட் வந்து திரும்ப திரும்ப படித்தா தான் புரியும். புரிகிற வரைக்கும் படித்தா தான் புரியும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக? இதுதான் அப்கிரேட் பண்ணுறது. அப்கிரேட் பண்ணுறதுனா அந்த ரேஞ்சை தவிர இப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ரூபா ரேஞ்சுக்கு வரைஞ்சிட்டிங்கன்னா அது அடுத்து 20 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. அடுத்து 30 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. அடுத்து 50 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. அடுத்து 100 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. இதுதான் அப்கிரேட். புரியுதுங்களா? டவுன் கிரேட்னா என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு வரைஞ்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 30 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. அடுத்து ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு வரைகிறது. அடுத்து இன்னும் சுருங்க மார்க்கெட் சுருங்க எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது. மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆனா புரியுதா? நான் சொல்கிறது இப்போ புரியுதா? இப்போ வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து விரிவடைஞ்சா எவ்வளோ தூரம்லாம் போகும், மேலே கீழே அப்படின்னு பார்க்கறது. டவுன் கிரியேட் பண்ணுறதுனா மார்க்கெட் சுருங்க 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 எங்கெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? மார்க்கெட் சுருங்க 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 என்ன ஆகும், அதோட நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கோங்க. அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல. இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பந்தை முதல்ல மேலேருந்து தூக்கி போடுறீங்க. தடவை வந்து தரையில் அடிக்கும்போது எவ்வளோ தூரம் வருது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும். ரெண்டாவது அதே பந்து மறுபடி அப்படியே கீழே போய் மறுபடியும் தரையில் அடிக்கும். அப்போ மறுபடியும் மேலே வர்ற தூரம் அதை விட 1 மில்லிமீட்டர் அளவாவது கம்மியாக தான் இருக்கும். அதே அளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி. அடுத்து 3வது தடவை பந்து குதிக்கும் போது என்னாகும், ஏற்கனவே போன டிஸ்டன்ஸை விட இப்போ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் குறைய குறைய ஃபோர்ஸ் குறையும். அதான் அர்த்தம், அழுத்தம் குறையும். அப்போ என்ன ஆகும், அடுத்து இன்னும் கம்மியாக தான் ஆகும். அடுத்து இன்னும் கம்மி இன்னும் கம்மி இன்னும் கம்மி. இப்படி பார்த்தீங்கன்னா பந்து தரையோடு அடித்து லாஸ்ட்டாக கடன்னு தரை பக்கத்துலேயே அடித்து பந்து அப்படியே உருண்டு ஓடிடும், செட்டில் ஆகிடும். அந்த உருள்றதும் போய் ஒரு கடத்தில் நின்றுடும். இப்படி தானே செட்டில் ஆகுது. இப்படி தான் மார்க்கெட் செட்டில் ஆகுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அப்கிரேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், மேலே எவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னும் இதோட ஃபோர்ஸு மேலே எங்கே வரைக்கும் இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதான் அப்கிரேட் பண்ணி பார்க்குறது. அது மாதிரி கீழே பிளாஸ்ட் ஆனால் எங்கெல்லாம் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி பார்க்குறதுல கண்டுபிடிக்கும். அடுத்தடுத்த பவுண்டரியில் எங்கெங்கே வருது அப்படின்னு. இப்போ நான் 5 மினிட்ஸுக்கு வரைஞ்சேன், கவனிங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 5 மினிட்டுக்கு வரைஞ்சேன். இப்போ அது கரெக்டாக அந்த ரேஞ்சில் மார்க்கெட் இருக்குது. 15 மினிட்டுக்கு வரைஞ்சேன், அதுக்கு கீழே இங்கே இருக்குது. ஆனால் 1 ஹவருக்கு மேலே தான் இருக்குது, 4க்கு மேலே தான் இருக்குது. அடுத்து டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து அப்போ ஆல்ரெடி இந்த பவுண்டரிலாம் மார்க்கெட் வந்து இந்த சீலிங் எல்லாம் தட்டி மார்க்கெட் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்,
1 ஹவர் இடத்த உடச்சி கீழே வந்துருச்சு. அது மாதிரி 4 ஹவர் உடச்சிருச்சுன்னா அடுத்த மார்க்கெட் வந்து டேயோட பவுண்டரி தான் டச் பண்ண போகுது. வாட் எவர் இட் இஸ் ஏதோ நம்ம பார்த்தோம். டேயோ 4 சம்திங் கீழே இருந்துச்சுல, அப்போ இதுதான் வரப்போகுது. அப்போ இது வர்றதுக்கு அடுத்து கீழே என்னவா இருக்கும்? எங்கெல்லாம் பையர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல ஒரு இடத்துல பையர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க ஒரு இடத்துல பையர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த இடம் வந்தா கன்ஃபார்மா 100% வருவாங்களா? வருவாங்களான்னு பாக்குறதுக்கு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். வந்துட்டாங்களான்னு பாக்குறதுக்கு இல்ல வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? டார்ச் அடிச்சுட்டு போற மாதிரி தான். டார்ச் அடிச்சா இங்க இருந்து நான் சென்னை போகணும் அப்படின்னா மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் டார்ச் தெரியாது, காரோட வெளிச்சம் தெரியாது. ஒரு 10 அடிக்கு தெரியும். அந்த 10 அடியை நான் டிராவல் பண்ணணும். அடுத்து அங்க போயிட்டு மறுபடியும் டார்ச் அடிச்சு பார்க்கணும், அங்கே பள்ளம் இருக்கா, தாவு இருக்கா, மேடு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ மறுபடியும் 10 அடி போகணும். இப்படி தானே டிராவல் பண்றோம். இப்படி தான் நீங்க டிராவல் பண்ணணும். முதல்ல பவுண்டரி, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ். அந்த ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணா அங்கதான் பவுண்டரியும் வரும். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் பவுண்டரியை தனித்தனியாக வரைஞ்சு காமிக்கிறேன். அடுத்து பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு விஷயமா நீங்க போகணும். அப்போ இதையே இன்னும் அட்வான்ஸா பண்றது இருக்கு. பேசிக்கா பண்ணலாம், எல்லாரும் மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஆனா இதே ப்ரொஃபஷனலா எப்படி பண்றது? இப்போ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து ப்ரொஃபஷனலா பேசிக்கா பண்றது, அப்போ இதே டைட் பண்ணி பண்றது. இப்போ டெக்னிக்கலே இன்னும் டைட் பண்றது. இப்போ என்ன டெக்னிக்கலா சொல்லியா, ஷார்ட் டேர்ம் இருக்கு, மிட் டேர்ம் இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு. அப்போ ஷார்ட் டேர்மோட நேச்சர்னா, அப்போ இங்க எப்படி இதை அவாய்ட் பண்றதா, இல்ல இதை எப்படி டைட் பண்றது? இது எப்படி இந்த இடத்துல நான் ரிஸ்க்கை குறைக்கிறது? இங்க எப்படி ரிஸ்க்கை இங்க ரிஸ்க்கை குறைக்கிறது? டெக்னிக்கலா எப்படி டைட் பண்றது? ஃபண்டமெண்டலா எப்படி டைட் பண்றது? அந்த மாதிரி விஷயங்கள். அதான் ப்ரொஃபஷனலிசம். இது என்ன பண்றது? இதுக்கு மேல இங்க நான் வந்து ரிஸ்க்கை குறைக்க முடியாது, ஆனா லாபத்தை பெருக்கலாம் இல்லையா? அதை எப்படி எல்லாம் பண்றது? அதுக்கு தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டைட் பண்றது. புரியுதா? லாபத்தை பெருக்கலாம். கரெக்டா? இப்போ லாபத்தை பெருக்கலாம்னா என்ன? லாஸை குறைக்கிறதுங்க என்ன? தேவையில்லாம இன்னைக்கு சாட்டர்டே சண்டே இவ்வளவு கூட்டம் வரும், அப்ப நம்ம இவ்வளவு தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேல நான் தயார் பண்ணி வச்சா லாஸ். இதுக்கு மேல இத்தனை கிலோ பிரியாணிக்கு மேல நான் தயார் பண்ணா ஓடாது, லாஸ் வந்துடும். அப்ப இவ்வளவுதான். சரி, இவ்வளவுதான். நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு வழி தெரிஞ்சிருச்சு. கரெக்டா இவ்வளவு தயார் பண்ணி வச்சா போதும். இதுக்கு மேல தயார் பண்ணா நஷ்டம் வரும். அப்ப அதோட நிப்பாட்டுறோம் இல்லையா? சரி, அப்ப எப்படி லாபத்தை பெருக்கிறது? லாபத்தை பெருக்குன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு கடை போடலாம் ஒண்ணு, இல்லாட்டி என்ன பண்ணலாம், இன்னொரு ஐட்டம் ரெடி பண்ணலாம். சரி, பிரியாணி சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும். பிரியாணி சாப்பிடாம வேற ஏதாவது சாப்பிடவங்க வருவாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணலாம்? பரோட்டா போடலாமா? இல்ல ஏதாவது சாட் ஐட்டம் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா இந்த கூட்டத்தை பயன்படுத்தி? அப்படி நம்ம பண்றோம் இல்லையா? இல்ல ஒரு பாப்கார்ன் கொடுக்கலாமா? இல்ல ஒரு ஐஸ்கிரீம் வைக்கலாம், இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? இதுதான் லாபத்தை பெருக்கிறது. அதே மாதிரிதான் ட்ரேட்ல என்ன பண்ணணும்? முதல்ல டெக்னிக்கலா டைப் பண்ணணும். முதல்ல இந்த இடத்துல இதோட நேச்சர் என்ன, இப்போ மார்க்கெட் என்ன பவுண்டரியில இருக்கு, இந்த பவுண்டரியோட நேச்சர் என்ன, அப்ப இந்த நேச்சருக்கு தகுந்த மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணா என்னோட லாஸ் குறையும் அப்படின்னு பாக்குறது வேற. சரி, இதுக்கு மேல இங்க நான் லாஸை குறைக்க முடியாது, ஆனா லாபத்தை பெருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம்? அப்ப அது எதுல பண்ணணும்? என்னோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல பண்ணணும். 111 ட்ரேடிங் சிஸ்டமா, 1238 148 இல்ல நார்மல் ஒரு ரீட்டைல் ஸ்டைல பண்றேனா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்என்ஐ ஸ்டைல பண்றேனா, இல்ல ஒரு எஃப்ஐடிஐ ஸ்டைல ப்ரொஃபஷனலா பண்றேனா, இதெல்லாம் தெரியணும். சும்மா ட்ரேடுங்கிறது வெறுமனே சும்மா ஒரு பவுண்டரியை மட்டும் கண்டுபிடிக்கிறது இல்லை. பவுண்டரியை கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சென்னையில இருந்து திருச்சி 333 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு பார்க்கறோம் இல்லையா? அந்த போர்டு தான், ஓ இந்த சைடு தான் திருச்சி போகணும், நம்ம போற ரூட்டு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் டெக்னிக்கல். இப்ப புரியுதா? இன்னும் 90% எதுல இருக்கு? அந்த பயணத்துல தான் இருக்கு. கார் சரியா இருக்கணும், கார்ல காத்து கரெக்டா இருக்கணும், தேவையான அளவுக்கு ஃபியூல் இருக்கணும். முதல்ல கார் நமக்கு நல்லா ஓட்ட தெரியணும், தண்ணி அடிக்காம இருக்கணும், தூக்கம் வராம இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 330 கிலோமீட்டர் இன்ச் பை இன்ச்சா டிராவல் பண்ணாதான் திருச்சி வரும். திருச்சி இங்க இருந்து 330 கிலோமீட்டர் தான், ஓ ரைட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால திருச்சி வந்துடாது. தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா, நம்ம ஆன் ட்ராக்ல சரியா போறோமா, இல்ல நான் ராங் ரூட்ல போறோமா, அதை தெரிஞ்சு அது மட்டும்தான். அதுதான் டெக்னிக்கல் மார்க்கெட்ல. அவ்வளவுதான் டெக்னிக்கலோட பங்கு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் டெக்னிக்கல் பயன்படும். அப்ப 90% பயன்பாடு என்ன எதுல இருக்கு அப்படின்னா, அந்த டிராவல்ல தான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன் டெக்னிக்கல்ங்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெறும் 10 மார்க் தான். ஃபண்டமெண்டல் 10 மார்க் தான். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30 மார்க். நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜி 30 மார்க். ட்ரேடிங் சிஸ்டம் 20 மார்க். அப்ப 80 மார்க் எதுல இருக்கு? அந்த டிராவல்ல தான் இருக்கு. ரியல் மார்க்கெட்ல தான் இருக்கு. ரியல் டேட்டால தான் இருக்கு. சும்மா இதெல்லாம் முடிஞ்சு போனது. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து, ஓ அடுத்து இங்கதான் அப்படிங்கிறது என்ன? இதோட ட்ராக் கரெக்டா இருக்கா? மார்க்கெட் இதை உடைச்சா இதோட 50% போகும். இங்க கேண்டில் அனலைஸ் பண்ணிட்டோம், இதையும் பிரேக் பண்ணிருச்சு, பேட்டர்னையும் பிரேக் பண்ணுது, அப்ப அடுத்து மார்க்கெட் இங்கதான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் திருச்சி, இந்த பக்கம் போனா திருச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கரெக்டான ரூட். ஆனா சும்மா அப்படியே உட்காந்துருந்தா வருமா? இல்ல வழியில ஒரு பஞ்சர் ஆகுது, பஞ்சர் ஆகி போச்சு, இங்கே போட்டு படுத்துருவோம்னா படுக்க வேண்டியதுதான். அப்ப அதை சரி பண்ணி எப்படி போகணும்?
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்றோம், சைக்காலஜின்றோம், ட்ரேடிங் சிஸ்டம்ன்றோம், ஃபண்டமெண்டல்ன்றோம். புரிஞ்சுங்களா? இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம இதில் என்ன டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், அப்கிரேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், டவுன் கிரேட் பண்ணுறதுனா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து விரிவாக பார்க்கறது. புரியுதுங்களா? அடுத்து 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 எங்கே மேலே போனால் இன்னும் எங்கெங்கெல்லாம் மேலே மேலே போகும், கீழே போனால் இன்னும் எங்கெங்கெல்லாம் கீழே கீழே போகும். மேலே எக்ஸ்பேண்ட் ஆனாலும் எக்ஸ்பேண்ட் தான், கீழே எக்ஸ்பேண்ட் ஆனாலும் எக்ஸ்பேண்டர் தான். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் மேலே கீழேன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து மொத்தமாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்னா என்ன இருக்கும், இதை விட பெருசாக தான் இருக்கும். அது மேலேயும் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். முதல்ல 100 பாயிண்ட் ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதானே. 50லேருந்து அவ்வளோதானே விஷயம். அது அப் ட்ரெண்டாகவும் போயிருக்கட்டும், டவுன் ட்ரெண்டாகவும் போயிருக்கட்டும், அதை பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் 100 பாயிண்ட், அது என்ன பண்ணுறது, 200 பாயிண்ட். அது மேலே தான் போகணும்னு கிடையாது, கீழே கூட போயிருக்கலாம். இந்த இடத்துல இருந்து கீழேயே போயிட்டே கூட இருக்கலாம். மொத்தத்தில் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ மார்க்கெட் சுருங்கிக்கிட்டே இருக்கு, மேலேயும் போகல கீழேயும் போகல. அப்போ இன்னும் சுருக்க சுருக்க மார்க்கெட்டை போய் பக்கத்தில் பார்க்க என்ன பண்ணணும், டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். டவுன் கிரேட் பண்ணினே நீங்கள் பக்கத்தில் வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஃப்ரேமுக்குள்ளேயும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப திரும்ப சொன்னதான், மார்க்கெட்டில் இப்போ ஒரு 1 ஹவர் இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஹை அண்ட் லோவுக்கு ட்ராப் பண்ணுறேன். ரீசெட் பண்ணுங்க எப்போவுமே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஹை அண்ட் லோவுக்கு பண்ணுறேன். அப்போ இது இவ்வளோ பெருசு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இது மாதிரி இதுக்கு பண்ணுறேன். இது அளவுக்கு இது பெருசா இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இங்கேருந்து இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போனதுக்கு ட்ரா பண்ணுறேன், பவுண்ட்ரி ட்ரா பண்ணுறேன். அது மாதிரி இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்ததுக்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ இது மொத்தமாக இவ்வளோ பெருசு, இது அதில் 3/4 தான் இருக்குது. மறுபடியும் இங்கேருந்து இங்கே போனதுக்கு வர்றேன், இதில் பாதிகை தான் இது இருக்குது. கவனிங்க. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு ட்ரா பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், மறுபடியும் லாஸ்ட்டாக இங்கேருந்து இங்கே போச்சு, இதுக்கு ட்ரா பண்ணுறேன். அடுத்த லாஸ்ட்டாக இங்கேருந்து இங்கே வந்துச்சுல, இதுக்கு ட்ரா பண்ணுறேன். அப்போ நீ இப்போ பாருங்கள், மார்க்கெட் சுருங்குது. தெரியுதா? ஒரே ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே பார்த்தா தெரியுதா? பாருங்க, ஸ்ட்ராங்காக எந்த இடத்துல இருக்குது, இது மிட் பாயிண்ட், இது லோ பாயிண்ட் பேஸ். இப்போ தெரியுதா மார்க்கெட் சுருங்குது அப்படிங்கிறது? இப்படி தான் பண்ணுறேன். இதே நான் 1 ஹவரில் தானே இருந்தேன். அப்போ கவனிங்க, இதுதான் டவுன் கிரேட் பண்ணுறது. இது மொத்தமாக ஒரு 100 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 75 பாயிண்ட் தான். இங்கேருந்து போனது 100, இங்கேருந்து வந்தது 75, மறுபடியும் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 தான் இருக்குது, மறுபடியும் வந்தது ஒரு 30 தான் இருக்குது, மறுபடியும் போனது ஒரு 30 இருக்குது, மறுபடியும் வந்தது ஒரு 20 தான் இருக்குது. இப்படி டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? மார்க்கெட்டு கிட்டமாக பார்க்குறோம், தூரமாக பார்க்கறது இல்லை. அது 1 ஹவர்லேயே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1 ஹவரோட இந்த ஹைக்கு மட்டும் பண்ணிட்டு நான் வந்து அப்ட்ரெண்டாக பார்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்து 15க்கு வரணும். அதோட ஹை அண்ட் லோ அடுத்து கவனிங்க, நான் அதையுமே சொல்கிறேனே உங்களுக்கு. அதாவது ஒரே ஃப்ரேம்லையும் பண்ணலாம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், கவனிங்க. 1 ஹவருக்கு நான் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள். தியரியாக கேட்கும்போது உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 தடவை நீங்கள் திரும்ப பார்க்கணும். திரும்ப அதெல்லாம் பாருங்கள். பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 15 மினிட்டுக்கு வந்துட்டேன். இப்போ 15 மினிட்டுக்கு அதிகபட்ச லோவில் வந்து ஹையை கனெக்ட் பண்ணுறேன். இங்கே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து 5 மினிட்டுக்கு போயிடுறேன். 5 மினிட்டு அதோட ஹை அண்ட் லோவாக கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்குது. அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்கோ அதை பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 1 மினிட்டுக்கு போகிறேன். இதோட டவுன் கிரேட் பண்ணிடுறேன். 1 மினிட்டுக்கு போகிறேன். ஹை லோ எனக்கு எந்த இடத்துல இருக்குது, அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, லோவுக்கு அப்புறம் ஹை இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ போயிட்டு நான் ஒரு 1 ஹவருக்கு போகிறேன். இப்போ தெரியுதா, நான் ஏற்கனவே எப்படி வரைஞ்சோன்னா அதுதான் இங்கேயே வந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்களா, இது வந்திருக்கு. நம்ம ரிவர்சலுக்கு வரையலை. ஒரே ஒரு கீழேருந்து மேலே போலக்கு மட்டுமே வரைஞ்சிருக்கோம். இப்போ ரிவர்சலுக்கும் வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன, இப்படி சுருங்கி வருதா, அப்போ மார்க்கெட் சுருங்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்போ மேலே பேஸ் இங்கே இருக்குது, கீழே பேஸ் இங்கே இருக்குது, அதுக்கடுத்த பேஸ் இங்கே இருக்குது, அதுக்கடுத்த பேஸ் இங்கே இருக்குது. தெரியுதா? இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு 1 ஹவர் அளவுக்காவது ட்ரேட் பண்ணுறவங்க அதோட பவுண்ட்ரி பார்க்க தெரியணும். அப்போ ஓவரால் எப்படி இருக்குது, லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் 50% கீழே இருக்குது. அப்போ இதை உடச்சி மேலே போய் ஏற்கனவே விக்கு வச்சிருக்கு இங்கே, அதுக்கப்புறம் 2வது விக்கு தான் ட்ரை பண்ணுச்சு. இப்படிலாம் ரீட் பண்ணணும் மார்க்கெட்டை. கவனிங்க, ஏற்கனவே விக்கு வச்சிச்சு 1 ஹவரில். கவனிங்க, 2வது விக்கு வைக்க ட்ரை பண்ணிச்சு, அடுத்து ட்ரை பண்ணியிருக்கு, பல தடவை ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கவே முடியல. இப்போ மார்க்கெட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குது, லாங் டேர்மில் மார்க்கெட்டு செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து இங்கே வரைஞ்சோம் 15 மினிட்டுக்கு. அப்போ 15 மினிட்ல இப்போ என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல மார்க்கெட் இந்த 50% லைனை தாண்டி மேலே இருக்குது. ஆனால் என்ன நடக்கணும், மேலே இருக்குது, கரெக்டு. அப்போ இந்த 15 மினிட்ஸோட இந்த 50 தாண்டி மேலே இருக்குது. அப்போ ஏற்கனவே 15 மினிட்ஸ் எங்கே வரைக்கும் வச்சிருக்கு, 15 மினிட்ஸ் எங்கே வரைக்கும் வச்சிருக்கு அப்படின்னா அதை தாண்டி விக் வைக்கணும், பாடி வைக்கணும்.
அப்போனா மட்டும்தான் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டாக ஆக முடியும். அப்போ 15 மினிட்ஸில் இன்னும் மேலே போகணும்னா என்ன பண்ணக்கூடாது, அடுத்த ஃப்ரேமோட இதை தாண்டி இந்த இருக்கு இல்லையா 5 மினிட், இந்த 5 மினிட்டை தாண்டி இப்போ மார்க்கெட் கீழே வரக்கூடாது. அதான் அர்த்தம். கீழே பாடி கேண்டில் வச்சுது அப்படின்னா 5 மினிட் சார்ட்டில் எடுத்து 5 மினிட் கேண்டில் கீழே வச்சதுன்னா செல்லரோட கண்ட்ரோலில் வந்துருவாங்க. அப்போ ஏற்கனவே லாங் டேர்ம் செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது, மிட் டேர்ம் பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. இதை தாண்டி கீழே வந்தாங்கன்னா அக்ரெசிவாக கீழே வந்துடுவாங்க. இந்த பேஸ் எல்லாம் இதை இந்த 50% உடைச்சாங்க அப்படின்னா 15 மினிட்டையும் உடைச்சு அப்போ கீழே உடைச்சா எது வரைக்கும் வரணும், இப்போ இப்படி யோசிங்க, ஒன்றா ரீட் பண்ணுங்கள். அப்போ என்ன எது வரைக்கும் வரணும், 15 மினிட்டோட இந்த பேஸ் வரைக்கும் வரலாம், இந்த பவுண்டரி வரைக்கும் வரலாம், 5 மினிட்டோட இந்த பேஸ் வரைக்கும் வரலாம். அப்போ இதையும் உடைச்சாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக 15 மினிட் பேஸுக்கு போயிடும். அதையும் உடைச்சாங்கன்னா 1 ஹவரோட பேஸுக்கே போயிடும். இப்படி தான் மார்க்கெட் வந்து நீங்கள் பார்க்கணும். சும்மா மொட்டையாக போயிட்டு இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குன்னா 10 சப்போர்ட் இருக்கும் ஒரு அப் அண்ட் டவுனில். 10 ட்ரேடையும் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க முடியுமா? புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? 10 ட்ரேடை நீங்கள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதுதான் அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறது. இப்போ புரியுதா? சும்மா உட்காந்துட்டு 5 நிமிஷத்தில் மட்டுமே ஆயுசு குறைஞ்சிக்கிட்டு மார்க்கெட் இங்கே தான் போகுது அங்கே தான் போகுது அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி மார்க்கெட் இங்கே போயிடுச்சு, இங்கே வந்தால் இங்கே தான் போகும் அப்படிலாம் யாரும் உங்களுக்கு எழுதி பத்திரமெல்லாம் போட்டு கொடுக்கல. அங்கே போன உடனே மறுபடியும் மார்க்கெட் தூரமாக பார்க்கணும், அடுத்து பக்கத்தில் இருந்து பார்க்கணும், அது மாதிரி ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கணும். புரியுதுங்களா? மார்க்கெட்டை தூரமாக கிட்டத்தில் பார்க்கணும், தூரமாக பார்க்கணும், ரொம்ப தூரமாக பார்க்கணும். கிட்டத்தில் பார்க்குறது கேண்டில் அனாலிசிஸ், தூரமாக பார்க்குறது ட்ரெண்ட் அனாலிசிஸ், சாரி பேட்டர்ன் அனாலிசிஸ். ரொம்ப தூரமாக பார்க்குறது ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ் மூணுமே உங்களுக்கு ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண தெரியணும். அதனால தான் உங்களுக்கு வரைய தெரியுது என்ன, இந்த 50% லைன் மட்டும்தான் வரைய தெரியும். அதுக்காக தான் இதை வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படை. அப்போ அடிப்படையை வச்சே உங்களுக்கு ஏன் வரைய சொல்லித்தர்றேன், அப்கிரேட் பண்ணுறது டவுன் கிரேட் பண்ணி சொல்லித்தரேன்னா இந்த அளவுக்காவது நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவும் இன்டெப்த்தான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், டெக்னிக்கல் மட்டுமே இது வரைக்கும் நான் ஒரு 22 வீடியோ போட்டாச்சு. 22 மணி நேரம். 1 ஹவர்னு எடுத்துக்கிட்டா கூட, எல்லா வீடியோவும் 1 ஹவர்னு சொல்ல முடியாது. சில வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலேயும் இருக்குது. புரியுதுங்களா? அதில் நீங்கள் சப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாடா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணி நேரம் இருக்கும். தேவையான சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம பொதுவாக பேசியிருக்கிறது கூட கழிச்சிடலாம். அந்த 22 மணி நேரத்தில் 3ல் 1 பங்கு கண்டிப்பாக சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ 7 மணி நேரமாக டெக்னிக்கல் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் ஓவரால் நான் சொல்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக மார்க்கெட்டை வந்து இன்டெப்த்தாக பார்க்குறோம், ஒய்டாக பார்க்கல, டெப்த்தாக பார்க்குறோம். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு இண்டிகேட்டர் எடுத்து வைக்கல. இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த வரைஞ்ச விஷயத்த மாற்றிலாம் வரையலை. அதே பவுண்ட்ரி 0, 50, 25. இப்போ நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் ஒய்டாக பார்க்கணுங்கிறதுனால 25, 75 தூக்கி விட்டோம். அதே தான் இன்னைக்கு வரைக்கும் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ள கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிகிட்டே வர்றேன். இப்போ புரியுதா அந்த சப்ஜெக்டோட அந்த ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு? அதனால தான் சொல்கிறது, இதில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் விலை மதிப்பில்லாதது. இது எல்லா சார்ட்டுக்கும் பொருந்தும். உலகத்தில் சார்ட்டுன்னு எங்கெல்லாம் இருக்கோ சார்ட் ஓகேவா, என்ன சொல்கிறது, கோல்டு சார்ட்டு, பிட்காயின் சார்ட்டு, அந்த மாதிரி சார்ட்டுன்னு உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். ஏன்னா நம்ம ப்ரைஸை கனெக்ட் பண்ணுறோம். சும்மா போயிட்டு இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு கனெக்ட் பண்ணல. ரியல் ட்ராவல், ரியல் டேட்டா என்னவோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அடுத்து எங்கே புரியுதுங்களா? ஸோ அதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன், அதில் ஆரம்பிச்சு புரியுதுங்களா, அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறது, கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ். புரியுதுங்களா? எல்லாமே இன்ச் பையாக பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் விலை மதிப்பில்லாதது. புரியுதுங்களா? அதனால் இது உங்களுக்கு பயன்பட்டால் நீங்கள் பாருங்கள், பயன்படலைன்னா நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் பார்த்தோன்னு நான் யூடியூப்பில் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. புரியுதுங்களா? எனக்கு பிடிக்கும் ஒன்று இதை பற்றி பேசுகிறது, இதை பற்றி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணுறேன். பிடிக்கிறதுனால ஐயோ இவங்களுக்கு ஏதோ ஒன்றுமே வழி இல்லாமல் வந்து இங்கே உட்காந்துருக்காங்களான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பிடிக்கும். நான் அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்காமல் இல்லை. 7 விதமான வருமானம் இதில் என்ன இருக்கோ அவ்வளோ நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் அடிக்கடி வரும், ஏன் இவ்வளோ தெரிஞ்சவங்க, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஏன் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அப்துல் கலாம் இருக்கார், இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான்.
அவரோட ஸ்டேட்டஸுக்கு போய் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்து ஸ்டூடெண்ட்டை போய் பேசணும்? ஏன் 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 பேசணும்? யோசிங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நமக்கு இந்த நாலேஜ் தெரிஞ்சிருச்சு. எனக்கு இது தெரியறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. இது எனக்கு ஒரு 25 வருஷம் ஆயிருக்கு இது எனக்கு தெரியறதுக்கு. எனக்கு ட்ரேடுக்கு வந்த ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சிருந்தா அப்போ 25 வருஷம் என்னோட நெட்ஒர்த் எத்தனாயிரம் கோடியாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ 25 வருஷம் ஆனதுனால தான் என்ன இருக்குது, என்னால் இவ்வளோ பெனிஃபிட்டை மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் என்ஜாய் பண்ண முடியுது இன்னைக்கு. புரியுதுங்களா? ஆனால் இதே விஷயம் உங்களுக்கு நீங்கள் ட்ரேடு இண்டஸ்ட்ரிக்கு வர ஒரு மாதத்துலேயே தெரிஞ்சிருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்த 25 வருஷம் உங்களோட லைஃப் எங்கே போகும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் என்ன பண்ணுறது, அவங்களோட அறிவை வந்து அடுத்து யார்கிட்ட கொடுத்தா அவங்க வந்து நம்மளை மாதிரி பல மடங்கு அந்த வாழ்க்கையில் பெரிய உயரத்துக்கு கொண்டு போவாங்களோ அவங்கள்ட்ட போய் கொடுக்கறது. அப்போ அப்துல் கலாம் அவர்கள் வந்து வேலை வெட்டி இல்லாமல் போய் பள்ளிக்கூடத்து பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போய் பேசுறது இல்லை. அவங்களோட அறிவு, அவங்களோட அனுபவம் எங்கே கொடுத்தா நம்மளை மாதிரி நம்ம வளர்ந்தது மாதிரி இந்த தேசத்தை வந்து இத்தனாயிரம் மடங்கு உயரத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கே கொடுக்குறாரு. அவர் தெளிவாக தான் இருக்கார். புரியுதுங்களா? அவருக்கு வேலை வெட்டி இல்லாமல் இல்லை, பொழப்பு இல்லாமல் கிடையாது. புரியுதுங்களா? அவர் சின்ன பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து நாலேஜ் இல்லாத பர்சன் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது யாருக்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ தான் நீங்கள் உருப்படிக்கு வருவீங்க. புரியுதா? அதை விட்டுட்டு இவர் எதுக்கு நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறாரு, இவர் எதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு பயன்படுதா பயன்படலையா அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? என்னோட விஷயம் இதுதான். ஏன் இண்டஸ்ட்ரியில் யாரெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறதானே, ஒன்றுமே தெரில, மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில, உங்களுக்கு கண்ணை கட்டி காட்ட விடல மாதிரி இருக்குது, அதையாவது புரிய வைக்கிறேன். நீங்கள் கிளாஸுக்கு வாங்க, வராமல் போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்காவது உங்களுக்கு புரியுது இல்லை? ஓ, மார்க்கெட்டில் இதான் நடக்குது, அப்போ மார்க்கெட்டில் உண்மையிலேயே லாபம் எடுக்க முடியும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சால் எடுக்கலாம். இப்படி தான் லாபம் போகுது, இப்படி தான் அடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுது, ஓ இந்தந்த இடத்துல தான் அடுத்த பணக்காரன் வருவான், இப்படி தான் கேண்டீனில் பார்க்கணும், இப்படி தான் சார்ட்டை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயம் அடிப்படையாவது புரியுது இல்லை? இந்த அடிப்படையை தான் அவர் போய் புரிய வைக்கிறாரு. இதுதான் இந்தியா, இந்தியாவோட வரலாறு இது, இந்தியாவோட இது இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கணும், நல்ல விஷனோட இருக்கணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், உங்க படிப்பை இப்படி யூஸ் பண்ணணும், இதைத்தான் போய் அவர் சொல்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்காக அவர் சோத்துக்கு வழியில் அவர்னு அர்த்தம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்றதான், பால் உங்க வீடு தேடி வரும், சாராயத்தை நீங்க தேடி போவீங்க. உங்களை தேடி வர்றதுனால பால் தரம் தாழ்ந்தது, சாராயம் உயர்ந்ததுன்னு கிடையாது. புரியுதுங்களா? அந்த கண்டென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் வந்து ரொம்ப தீவிரமாங்க. அதான் நான் ஓப்பனாக சொல்லலை, எனக்கு பிடிக்கும் ஒன்று. ரெண்டாவது, என்னோட அறிவு என்னை விட பணக்காரனுக்கு மட்டும் பயன்படக்கூடாது. புரியுதா? என்னோட அறிவை என்னை விட பணக்காரனுக்கு அழகாக நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன், பயன்படக்கூடாதுன்னு கிடையாது, பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அவங்கள இன்னும் பணக்காரன் ஆக்கிறதுக்கு மட்டும் பயன்படக்கூடாது, என்னை விட கீழே உள்ளவங்களுக்கும் அந்த அறிவு பயன்படணும். அவங்களுக்கு பயன்பட்டு அதில் ஒரு 10 பேர் பணக்காரன் ஆனாங்கன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் என்னோட வாழ்நாள் சாதனை, அதுதான் மன திருப்தியை கொடுக்கும். மனம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தான் கொடுக்கும். ஆனால் மன திருப்தி தான் மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம், அதுதான் மன திருப்தியை கொடுக்கும். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. புரியுதுங்களா? ஓப்பனாக சொல்கிறது, இல்லைன்னா எந்த இடத்துலையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக சொல்கிறது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதையே நான் கோர்ஸ் ஆக்கி இருந்தேன்னா இந்நேரம் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கலாம். நீங்கள் படித்த உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் படித்த விஷயங்களில் இல்லை நீங்கள் இது வரைக்கும் பார்த்த யூடியூப் வீடியோக்களில் இந்த அளவுக்கு தெளிவாக முதல்ல விஷயம் இருக்கா? ஒரு டெக்னிக்கலை பற்றி இவ்வளோ தெளிவாக அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா? ஒரு குழப்பம் இல்லாமல், ஒரு பதட்டம் இல்லாமல், எல்லா சார்ட்டுக்கும் பொருந்துகிற மாதிரி, எல்லா ஃப்ரேமுக்கும் பொருந்துகிற மாதிரி, தெளிவாக எங்கே கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகிற மாதிரி, உங்களால் கிளியராக ரீட் ஆகிற மாதிரி, எளிமையாக யதார்த்தமாக இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எதான் நான் சொல்லிட்டேனே, உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை வேணாலும் போய் தேடி பாருங்கள், அந்த சார்ட்டில் இவ்வளோ யூடியூப் சேனலை வேணாலும் தேடி பாருங்கள், அந்த சார்ட்டில் இந்த யூடியூப் சேனலில் இவ்வளவு எளிமையாக இருக்காது. ஏன்னா அவங்க இவ்வளவு எளிமையாக தெரிஞ்சுன்னா அவங்க கட்டாயம் அவங்க பணம் சம்பாரிச்சிருப்பாங்க, வெறுமனே கிளாஸ் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக. புரியுதுங்களா? அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்குறதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் ஐஏஎஸ் கிளாஸ் கோச்சிங் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத கற்பனையில் சொல்லுவார், ரியாலிட்டி அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறது அவர் ரியாலிட்டியை பேசுவார், அவரோட அனுபவத்தை பேசுவார். இப்படியெல்லாம் நான் ட்ரைனிங் பீரியடில் எனக்கு இது நடந்துச்சு, நான் இந்த மாவட்டத்தில் வேலை செஞ்சேன், அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் இப்படி ஹேண்டில் பண்ணேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. அதில் 90% நீங்களும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஆனா கற்பனையில பேசுற கிறிஸ்டி வாத்தியார் பேசுறதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்றாங்க. முசோரியில ட்ரைனிங் சென்டர் இருக்கும், அதுவும் இருக்கும், இது இருக்கும். இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். எப்படி இருக்குன்ற நீ பார்த்தா தானே சொல்ல முடியும். அதனாலதான் அது திங்கக்கிழமை கூட வேலை செய்யறது இல்லை. புரியுதுங்களா? ஏன் இது வந்து நமக்கு எல்லா ஃப்ரேமுக்கும் எல்லா சார்ட்டுக்கும் வேலை செய்யுதுன்னா, அதான் சொல்லலையே, எப்படி கனெக்ட் பண்றதுல ஆரம்பிச்சு ஒரு சின்னதா பெருசா பாக்குறது இருந்து ரொம்ப பெருசா பாக்குற வரைக்கும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா இங்க சொல்றேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வீடியோவும் டீட்டெயிலா பாருங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி டீட்டெயிலாக பாருங்கள். சும்மா பேருக்கு பார்த்துட்டேன், ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டேன், இந்த வீடியோ பார்த்துட்டேன்னு சும்மா பார்க்கறதுனாலலாம் ஒரு பிரயோஜனம் பயன்படாது. அது மாதிரி பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா டெக்னிக்கலுங்கிறது நான் சொன்னேன், திருச்சி 330 கிலோமீட்டர்னு போர்டு காட்டியிருக்கு, அவ்வளோதான். அதை வச்செல்லாம் திருச்சி போய் சேர முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே லாஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப விஷயம். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பிரச்சனை இல்லை. இந்த அவேர்னஸும் நான் கொடுக்குறக்காக தான் இந்த சேனல்லாம் ஆரம்பிச்சது. தயவு செய்து லாஸ் பண்ணாதீங்க. இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேரை பார்த்தாச்சு. வாழ்க்கையை தொலைச்சவங்க, தூக்கத்தை தொலைச்சவங்க, பசியை மறந்தவங்க, குடும்பத்தை தொலைச்சவங்க, பொண்டாட்டியோட பேசாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க ஒழுங்கா பண்ணாதனால. புரியுதா? அது மாதிரி 4-5 வருஷம் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து அடுத்து எந்த ஒரு வேலைக்குமே போக மைண்ட் தோணாம இருக்கிற படிப்பையும் மறந்து, வேலையும் மறந்து, தொழிலை மறந்து நிறைய பேரை பார்த்தாச்சு. அதனால் அதை பார்த்த அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இதை முழுசாக கற்றுக்காமல் பண்ணாதீங்கன்னு. புரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக பண்ணியிருக்காங்க. கமெண்ட்லேயே டேரெக்டாக ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நிறுத்தி நிதானமாக திங்க் பண்ணுங்க. ஓ இப்படி தான் மார்க்கெட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து ஒன்று முறையாக கற்றுக்கணும், இல்லைனா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு முறையாக கற்றுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம முதல்ல போய் பேசிக்காக நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம குடும்பத்தை மூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி? ரிலாக்ஸாக கற்றுக்கிட்டா தான் ஒரு விஷயமே உங்களுக்கு பயன்படவும் செய்யும். சும்மா பிக்கல் புடுங்கலோடலாம் கற்றுக்காதீங்க. கடனை உடனே வாங்கிட்டுலாம் கிளாஸுக்கு வராதிங்க தயவுசெய்து. கடனை உடனே வாங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். ஆனந்தமாக கற்றுக்கணும், ரிலாக்ஸாக கற்றுக்கணும். அப்படி ஒரு நாள் வரும்போது வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒஸ்ட்டு பிகம் ஒஸ்ட்டாக மாற்றிக்காதீங்க. கரெக்டாக பொறுமையாக வாங்க. இன்னைக்கு இல்லையா, அடுத்த வருஷம் வாங்கல, 2 வருஷம் கழிச்சு வாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நிம்மதியாக வாங்க, ரிலாக்ஸாக வாங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு கால் எடுத்து வச்சிங்கன்னா அன்னையிலேருந்து உங்களோட லைஃப் வந்து மேலே தான் போகணும், மறுபடியும் கீழே வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. அதுதான் நல்லது, அதுதான் வேணும். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு வந்து அதுதான் திருப்தி. ஒரு 10 பேர், அதை நான் சொன்னேன் இல்லையா, பணக்காரனுக்கு என்னோட சேவை பயன்படாமல் இல்லை, பயன்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு பணம் தான் கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது, ஒரு மன திருப்தியை கொடுக்காது. ஆனால் இந்த மாதிரி நமக்கு என்னன்னே தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் எனக்கு மன திருப்தியை கொடுக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த கேள்வி கேட்டவங்களுக்குலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாலேஜ் உள்ளவங்க எதுக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? இவ்வளோ நாலேஜ் உள்ளவங்க ஏன் எங்களுக்கு பண்ணுறீங்க? ஏன் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஏன் 10 ரூபாய்க்கு ஊசி போடுறாரு? அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தமா 10 ரூபாய்க்கு ஊசி போடுறதுனால? ஏன் எல்லாருமே இப்போ 100 ரூபா 200 ரூபான்னு வாங்கிட்டு பண்ணால் யார் இந்த மக்களுக்கு சேவை பண்ணுறது? யார் நம்மளோட அறிவு யாருக்கு இது இல்லாதவனுக்கு யார் உதவி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் கொடுக்குறது. அதனால தான் நீங்களே நினைக்கிற பார்த்தீங்களா, இவ்வளவு தெரிஞ்சவர் ஏன் நம்மகிட்ட வந்து இதனால தான் இந்த சமுதாயம் உருப்படாமல் இருக்கிற காரணம். அதான் நீங்களே மெஜாரிட்டி பீப்புள் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அதாவது ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டா அவன் ஏழையெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு மெஜாரிட்டி பீப்புள் நினைக்கிறதுனால தான் உங்கள் எண்ணப்படியே உங்களுக்கு நடக்குது. உங்களில் இருந்து ஒருத்தன் மேலே போனவன் கூட உங்களை திரும்ப கண்டுக்கிறது இல்லை. உங்களில் இருந்து படித்து ஒருத்தன் மேலே போனான்னா அவன் படித்து முடித்தோடனே 500 பவன் எவன் தருவான், 5 கார் எவன் வாங்கி தருவான், அவன் பொண்ணை கட்டுவான்னு அவனை பார்க்குறான். கீழே உள்ள யாரை ஒருத்தனை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடுவோன்னு அவன் நினைக்கிறது இல்லை. புரியுதா? முதல்ல உங்களோட எண்ணத்தை மாற்றுங்க. அப்போ நீங்களும் நாளைக்கு அப்படி தானே இருப்பீங்க. படித்து முடித்தாலும் நீங்களும் பணம் சம்பாதிச்சாலும் இப்படி தானே இருப்பீங்க. நம்ம லைஃப் செட்டில், நம்ம பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். நம்ம கீழே ஒன்று எக்கேடு கேட்டு போனால் இப்படி தானே நீங்களும் நினைப்பீங்க. இது எவ்வளோ ஒரு என்ன புத்தின்னு எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப ஹார்ஷாக பேசினாலும் சங்கடப்படுவீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, அது பயன்படுதான்னு பாருங்க. புரியுதா? அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்காதீங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது சொல்லல, அவங்க என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தானே தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு. நான் ஓப்பனாக சொன்ன சமுதாயத்தில் ஒரு கீழ்த்தட்டு மக்களை கொஞ்சம் அவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி யோசிக்கிறவங்களையும்
ஏன்டா யோசிச்சோன்னு பண்ணிடாதீங்க. புரியுதுங்களா? நீங்க கேட்கறதுனால அப்படி நான் பண்ணாம இருக்க மாட்டேன், அது வேற விஷயம். நீங்க அப்படி அந்த மாதிரி வர்றவங்களே நீங்க பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்சா சப்போர்ட்டிவா இருங்க. புரியுங்களா? அவங்களோட நீங்களும் அவங்களோட சேர்ந்து கை கோர்த்துக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு அது பயன்படும். ஸோ அதை விட்டுட்டு ரொம்ப ஒரு ஒரு இதுவாகவே பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லைல்ல, இப்போ இவங்க எதுக்கு பண்ணணும்னு ரெண்டு விஷயம் புரியுதா? டவுட்டாக இருக்குது, வராதிங்க. ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லைல்ல, அவ்வளோதானே. சிம்பிளாக கடந்து போயிருங்க அந்த இடத்த விட்டு. ஏன் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவங்க எப்படி வரணும், அவங்க இது எதுக்கு? புரியுதுங்களா? ஸோ அதனால் ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. அதென்ன சொல்ல, அதி புத்திசாலிக்கு மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. அதி புத்திசாலி மார்க்கெட்டில் இல்லை, எந்த தொழிலையும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. புத்திசாலியாக இருக்கணும், அதி புத்திசாலியாக இருக்கக்கூடாது. அவங்க தோற்று தான் போவாங்க. அது மாதிரி நம்பணும். ஒரு கட்டத்தில் மேலே யாரையுமே நம்பித்தானே ஆகணும். ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஐயோ இவர் ஓட்ட தெரியுமா அப்படின்னு நம்ம இருந்தோன்னா நம்பித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாரையும் நம்புறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். இப்போ இது இத்தனை தடவை நம்ம நம்பி நம்பி ஃப்ளைட்டில் போயிருக்கோம், நம்பி நம்பி ட்ரெயினில் போயிருக்கோம், நம்பி நம்பி பஸ்ஸில் போயிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், சில இடத்துல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், டிலே ஆயிருக்கும். ஆனால் இவ்வளோ தடவை நம்பினனால தான் என்ன பண்ணோம், இவ்வளோ முன்னேற்றமே நமக்கு கிடைச்சிருக்கு. கடவுளை நம்பணும், என்ன சொல்கிற, அப்பா அம்மாவை நம்பணும், நம்மளை நம்பணும். இந்த மாதிரி நம்பித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த சமுதாயத்தை ஒரு கட்டத்தில் நம்பித்தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோதான் சமுதாயத்தில் சீர்கேடுகள் இருந்தாலும். இப்போ பைக்கில் போயில ஒருத்தன் விழுகிறான் டமார்னு, ஐயோ ஒரு தம்பி விழுந்துட்டான் எல்லாம் வாங்க வாங்க வான்னு தூக்குறாங்க. ஒருத்தர் சோடா வாங்கிட்டு வர்றாரு, ஒருத்தர் 108க்கு ஃபோன் பண்ணுறாரு, ஒருத்தர் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு, தம்பி எந்திரா எந்திரா, அவங்க ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இதெல்லாம் ஜாதி பார்த்தா பண்ணுறாங்க, மதம் பார்த்தா பண்ணுறாங்க, இது சின்ன ஆள் பெரிய ஆள்னு பார்த்தா பண்ணுறாங்க, ஏழை பணக்காரன் பார்த்தா பண்ணுறாங்க? இல்லை இல்லை, இன்னமும் இந்த சமுதாயத்தில் அதெல்லாம் இருக்குது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் யாரோ நமக்கு முகம் தெரியாதவங்க உதவுவாங்கிற நம்பிக்கையில தான் நம்ம அடுத்த நொடியே நம்ம கடந்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம், மதிய சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு கடை இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கலான்ற நம்பிக்கையில தான் நம்ம அடுத்த நொடியே கடந்து போறோம். அதுக்காக எல்லாமே இப்படின்றது கிடையாது. சில இடங்கள்ல நமக்கு அசௌகரியங்கள் நடக்கும், சில இடங்கள்ல ஏமாற்றங்களும் இருக்கும். புரியுதுங்களா? அதுல இருந்து என்ன அப்படிங்கறது அடுத்தது கடந்து போறதுதான் விஷயம். வாட் இஸ் நெக்ஸ்ட். அதான் ஒரு ஜப்பானிய பழமொழி சொல்லுது, எல்லாரையும் நம்புறவன் வாழ்க்கையில கண்டிப்பா சில கஷ்டத்தை அனுபவிப்பான், ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சிருவான். யாரையுமே நம்பாதவன், பெருசா எதையுமே பார்க்காத மாதிரி இருக்கும், பெருசா கஷ்டம்லாம் பார்க்காத மாதிரி இருக்கும், யாரையுமே அப்படியே நம்ம ஓ சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும், அவன் வாழ்க்கையில தோத்துருவான். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே அவனுக்கு இருக்காது. புரியுதுங்களா? அதாவது சாப்பிடாமலே செத்து போயிடுவான், வாழாமலே வாழ்க்கையை தொலைச்சிருவாங்கிற மாதிரி கேட்டகரியில் இருப்பீங்க கடைசி வரைக்கும். அதனால என்னன்னா, நீங்க யோசிக்கிறது கரெக்ட், உங்களை தப்பு சொல்லலை, உங்களோட பழைய அனுபவங்கள் அப்படி யோசிக்க வைக்குது. ஆனா என்னன்னா, உங்க இடத்துல இருந்து யோசிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால ஓகே, உங்களால இது முடியுமா? சரி, முடியலையா? இவ்வளவுதானே நீங்க யோசிக்கணும். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் முடிவு நீங்க தானே எடுக்கணும். ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர்ற விஷயம் இதில் தான் இருக்குது. நான் அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் உதவி பண்ணி, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி, நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணி தான் நான் படிப்பெல்லாம் முடித்தேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்கெல்லாம் இவன் படிக்கிறான் தொலைகிறான் நமக்கு என்னன்னு நினச்சிருந்தா என்ன இருக்கும்? இந்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆகா ஓகோல்னு இல்லை, கரெக்டு, ஏதோ ஒரு அளவுக்காவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மற்றவங்களோட வித்தியாசப்படுத்தி பார்க்குற அளவுக்கு வந்திருக்குமா? இன்னைக்கு நம்மளால நேரடியாக ஒரு 5000 குடும்பங்கள் நேரடியாக பயன்படுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள், அந்த நாலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க பண்ண உதவி 80 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 2000 தான். அன்னைக்கு அது பயங்கர பெருசு, லட்சங்கள் மாதிரி. ஆனால் அன்னைக்கு அவங்க மனசு வச்சு தூக்கி கொடுக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? யோசிங்க. அப்போ அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், அவங்க என்ன மைண்ட் செட்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ படிக்கிற பையனோட லைஃப் வீணாயிடக்கூடாது, நம்ம உதவி பண்ணுவோம். அப்போ இவன் நல்லா இருப்பான், நாளைக்கு அவன் சம்பாரிச்சு நாளைக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவான்னு அவன் நினச்சிருப்பான்? கண்டிப்பாக நினைக்க மாட்டான். ஒரு ஹெச்எம் சிஸ்டர்லாம் உதவி பண்ணாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன குடும்பமா குட்டியா? நம்மளை காப்பாற்றுவான், நம்மளை வந்து பார்த்துக்குருவான்னு பண்ணியிருப்பாங்க? இல்லை, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தனை கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க, அவ்வளோதான். அது இன்னைக்கு நிறைய பேருக்கு பயன்படுது, அதே நோக்கம்தான். அதை நம்ம மறக்கக்கூடாதுல்ல. அப்போ ஒருத்தன் ஒரு 100 ரூபா பண்ண உதவியே இன்னைக்கு என்னால் இவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருக்க உதவுதுன்னா, அப்போ என்னோட அறிவு எவ்வளோ பேருக்கு பயன்படணும்? அப்போ கடவுள் கணக்கு கேட்பார்ல, உனக்கு நீ இப்படி தெரிஞ்சியே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்ச உன்னை யாராரோ நான் அனுப்பி படிக்க வச்சனே, அந்த அறிவை பயன்படுத்தி நீ எத்தனை பேரை காப்பாற்றின, எத்தனை பேரை கரையாத்தின? நீ நல்லா இருந்த அதை பணமாவே கடைசி வரைக்கும் பார்த்தியப்பா, இங்கே வா, இங்கே போய் அங்கே போய் கடை அப்படின்னு தானே அனுப்புவார்.
அதான் பைபிள்ல இருக்கு. உன்னோட தாளந்து எத்தனை மடங்கு நீ பெருக்கிற. தாளந்துன்னு திறமை, கடவுள் கொடுத்ததானே திறமை. உங்களோட அறிவு யாரு கொடுத்தா? கடவுள் கொடுத்தது. இன்னைக்கு கையை அசைக்கிறது, காலை அசைக்கிறது, வாயை வச்சு பேசுறது எல்லாமே அவர் மனசு வச்சா தான் முடியும். டபக்குன்னு வாய் இழுத்துச்சுன்னா, வாதம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பேச்சு நின்று போயிடும். அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப அந்த அவரோட படைச்ச மக்களுக்கு அவரோட இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு உணவு கொடுக்குறோம், இல்ல ஏதோ ஒரு அறிவை கொடுக்குறோம். இப்ப இதெல்லாம் கொடுக்குறோங்கிறதெல்லாம் கடவுளுக்கு செய்யற தொண்டு மாதிரிதான், இதெல்லாம் ஒரு சேவை மாதிரிதான். இப்ப அவர் கேட்பார்ல, உன்னோட அறிவு இவ்வளவு எத்தனை பேருக்கு எனக்கு பயன்படுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இத்தனை ட்ரேட் வச்சிருந்தேன், எத்தனை பேருக்கு இது பண்ணாத, அதெல்லாம் அதெல்லாம் காசு வாங்கிட்டு பண்ணேன், ஒரு மன திருப்திக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறது, மன திருப்தி. நம்மளோட அறிவு நிறைய பேருக்கு பயன்படுத்தும். நம்மள நிறைய பேர் தூக்கி விட்ட மாதிரி நம்ம ஒரு நிறைய பேரை தூக்கி விட வேண்டாம், ஒரு 10 பேரையாவது கையை பிடிச்சி இழுப்போம். அது மாதிரி நம்மளோட வேஸ்ட் டைம்லாம் இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வேஸ்ட் டைமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதிகபட்சம் டிவி பார்ப்பேன், இல்லை ஏதோ புக் படிப்பேன், இல்லை வெட்டி அரட்டை அடிப்பேன், இவ்வளோதானே பண்ணுவேன். இல்லை விழுந்து தூங்குவேன், இல்லை எங்கேயாவது போவேன், அவ்வளோதானே பண்ணுவேன். எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ எவ்வளோ பயன்படும்? எங்கேயாவது போய் ட்ராவல் பண்ணிட்டோன்னா அதில் 2 நாளைக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், அவ்வளோதான் அதிகபட்சம். இல்லாட்டி அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஒரு 2 நிமிஷம் ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி பார்க்கும்போது. ஆனால் இந்த விஷயத்தை நான் படும்போது அடுத்த எத்தனை வருஷத்துக்கு இது பயன்படும்? இந்த வீடியோ இருக்கிற வரைக்கும் இதில் உள்ள கண்டென்ட் பயன்படும். அப்போ எத்தனை நான் மறைஞ்சாலும் என்னோட விஷயங்கள் மறையாது அப்படிங்கிற மாதிரி, என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆழ்ந்த விஷயத்த நம்ம இந்த என்னோட ஃப்ரீ டைம்ல நம்ம பண்றோம். நான் அப்படிதான் பார்க்குறேன். அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப, என்ன சொல்றது, ரொம்ப இதுவா பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னா அதான் சொல்ல, எதையுமே உயர்வா பார்க்க ஆரம்பிங்க. பார்க்க முடியலன்னா அதுல இருந்து கடந்து போயிருங்க, அவ்வளவுதான். உங்களால அதை ஜீர்ணிக்க முடியல, உங்களால அது, அவளுக்கு அது ஒரு வித்தியாசமா பார்க்குற மாதிரி இருக்குன்னா, அவங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்காத வரைக்கும், மற்றவனோட இடத்துல இருந்து பார்க்காத வரைக்கும், அவன் ஏன் அதை பண்ணா, அவனோட கஷ்டம் என்ன, அவனோட நஷ்டம் என்ன நமக்கு தெரியாது. தெரியாதனால நம்ம எப்படி வேணாலும் பேசக்கூடாது. அவங்க ஏன் பண்ணாங்கிறது அப்படி அவங்களுக்கு அதுதான் தெரியும். புரியுதுங்களா? தெரியாதனால பேசக்கூடாது. அடிக்கடி இந்த 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 விஷயங்கள்லாம் நான் அடிக்கடி சொல்றதுதான். ஒரு மானோட குட்டியை, இப்பதான் அந்த குட்டி பிறந்திருக்கு, சிங்கம் வந்து உடனே அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே மான் போய் கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது, நீ எல்லாம் ஒரு கடவுளா, நீ உனக்கெல்லாம் இறக்கம் இருக்கா, ஈவு இருக்கா, அப்படி இப்படின்னு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணுது. உடனே என்னன்னு கேட்கும்போது, இப்பதான் என் குட்டி பிறந்துச்சு, என் சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, இப்ப பிறந்த குட்டிய நீ கடவுளா இருந்தா அந்த சிங்க கூட்டத்தை அழிக்கணுமா, அழிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நீ கீழே இருக்க, நான் மேல இருக்கேன், அதனால நீ என்ன பண்ணு, என் உயரத்துக்கு வா, முதல்ல வந்து என் பக்கத்துல உட்காந்து உன் விஷயத்த சொல்லு, பதட்டப்படாத அப்படின்னு சொல்லும் போது, அப்ப என்ன பண்ணாரு, அப்போ உட்காந்து பாருன்னு சொல்லும்போது, அந்த திங்கம் குட்டியை தூக்கிட்டு போறது வேகமா அவருக்கு தூக்கிட்டு போறது தெரியுது. மானும் உட்காந்து பாக்குது, முதல்ல வெயிட் பண்ணு என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உணவு கொடுக்கலைன்னா செத்து போற அளவுக்கு சிங்கத்தோட குட்டி கிடக்கு. அப்ப 10 நிமிஷத்துல கொண்டே ஒரு உணவு கொடுக்கலாம், அந்த குட்டி செத்து போயிடும். அப்ப என்ன பண்ணுச்சு, கடவுள் பார்த்துட்டு இப்ப கேட்கிறாரு, சரி ஓகே, இந்த உன்னோட குட்டியை தூக்கிட்டு போனது கரெக்ட் தான், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா, இப்போ சிங்கத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது பண்றது கரெக்ட் தான், அப்ப நான் யாருக்கு சாதகமா இருக்கிறது அப்படின்னு கடவுள் கேட்டார். புரியுதுங்களா? அது அதோட குட்டியை காப்பாத்துற பொறுப்பு அதுக்கு இருக்கு, உன்னோட குட்டியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. உன்னோட குட்டியை நீ தானே பத்திரமா காப்பாத்திருக்கணும். புரியுதுங்களா? அது அதோட சுபாவம், இது உன்னோட சுபாவம். உன்னோட பொறுப்பை நீ, அதோட பொறுப்பை அது கரெக்டா செய்யுதுன்னு நான் எடுத்துக்கிறதா, இல்ல உன்னோட பொறுப்பை நான் மறந்தேன்னு சொல்றதா, இல்ல ஏன் இது குட்டியை தூக்குனேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுக்கறதா, ஏன் உன் குட்டியை ஒழுங்கா வச்சுக்கலன்றது உனக்கு தண்டனை கொடுக்கறதா, இது எல்லாமே நான் டக்கு டக்கு டக்குன்னு நான் முடிவு எடுத்தேன்னா நான் சமநிலையில இருக்க முடியாது. அப்ப நீயே யோசி. அப்ப அதோட வேலையை அது பார்க்குது, உன்னோட வேலை என்ன பார்க்கணும், உன்னோட பொறுப்பை நீ மறந்த, உன்னோட இதை நீ அஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண, உன்னோட விஷயத்த நீ பண்ண, அதுக்கான பொறுப்பை நீ தான் ஏத்துக்கணும். அது ஏன் மேல பழி சொல்லக்கூடாது. அது அதோட சுபாவம், இது இதோட சுபாவம். அப்ப நீ தான் வந்து கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடவுள். அப்ப கடவுளால கூட என்ன பண்ண முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப இன்னும் 10 நிமிஷத்துல உணவு கொடுக்கலன்னா சிங்கத்தோட குட்டி செத்து போயிடும். அப்ப சிங்கம் என்ன பண்ணும், உணவு தேடி கொடுக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? அது சிங்கத்தோட ஃபால்ட் கிடையாது, அதோட அதோட சைக்கிள் வந்து அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப எந்த விதத்துல என்ன பண்ண முடியாது, கடவுள் வந்து ஓ இது இப்படிதான், இது சிங்கம் பண்ணது தப்பு அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அவங்கவுங்க இடத்துல இருந்து யோசிச்சா அது சரியா தப்பான்னு தெரியும். நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம பண்ணது சரின்ற மாதிரி தான் தோணும், மற்றதெல்லாம் தப்புன்ற மாதிரி தான் தோணும். அப்படி கிடையாது.
இன்னொருத்த இடத்துலேருந்து யோசிக்கணும். நல்லதுனாலும் கெட்டதுனாலும் 2 பக்கமும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் உள்ள கிளாரிட்டி புரியும் உங்களுக்கு. இப்போ அவங்கவுங்க இடத்துலேருந்து யோசிங்க. இப்போ நான் இது பண்ணுறேன்னா என்ன அப்படிங்கிறது என் இடத்துலேருந்து யோசிச்சிங்கன்னா தான் புரியும். நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துட்டு 1000 விதமாக யோசிக்கலாம். 1000மும் சரி மாதிரியே தோணும். ஒருத்தன் ஏன் லேட்டாக வந்தான் அப்படின்னா, ஏன் வரல, ஸ்கூலுக்கு போனோன்னு ஆளை காணாமேன்னு நான் 2000 விதமாக யோசிக்கலாம். 2000மும் கரெக்டாக தான் தெரியும். பைக்கில் இருந்து விழுந்துருப்பானோ, இல்லை ஏதாவது நடந்திருக்குமோ, அப்படி போயிருப்பானோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பானோ, என்ன யோசிச்சாலும் அதுக்கு ஆன்சர் எஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் அவன் இடத்துலேருந்து யோசிச்சா மட்டும்தான் ரீசன் ஒன்றா தான் இருக்கும். அது என்னன்றது அவன்கிட்ட கேட்டால் தானே தெரியும். அவன் இடத்துலேருந்து பார்க்கணும், இல்லாட்டி அவன்கிட்ட கேட்கணும். அப்போ தானே தெரியும். அதனால் எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் தயவு செய்து வர வேண்டாம். அதனால் உங்களுக்கு பிடிச்சா அந்த விஷயத்த பண்ணுங்க, இல்லையா அந்த இடத்துலேருந்து கடந்து போங்க. கடந்து போங்க. அவாய்ட் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? சில இடங்கள்ல நமக்கு இது இப்படி தான் நடக்கும். இப்போ சொன்ன இல்லையா, சிங்கம் குட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி தான் நடக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. எல்லா விஷயமும் நமக்கு முழுசாக கிடைக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை நம்ம இழந்து தான் அந்த லைஃபே அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நமக்குன்னு ஒதுக்கப்படுற 100 ரூபா வந்து நம்ம கடைசியில் 100 ரூபா முழுசாக சேர்றது இல்லை. இடையில காணா போய் கடைசியில் நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா தான் சேருது. இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது. அது மாதிரி கடவுள் வந்து நீங்கள் தான் முன்னேறணும், இவர் முன்னேறக்கூடாது அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. புரியுதுங்களா? பைபிளில் சொல்கிற மாதிரி தான் கடவுள் வந்து களையவும் வளர விடுவார், பயிரையும் வளர விடுவார். பார்க்கும்போது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ரெண்டும் செழிப்பாக வளரும். பார்க்கும்போது சூப்பராக தெரியும். நல்லவனோட கெட்டவன் சூப்பராக இருக்கான்ற மாதிரி தெரியும். நல்லவனும் சூப்பராக தான் இருப்பான். பயிரை விட களை உயரமாக வளரும், வேகமாக வளரும், பயிரை அமுக்க கூட செய்யும். பயிரோட எல்லா சத்துக்களும் அதை எடுத்துகிட்டு வளரும். ஆனால் என்ன ஆகும், ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, பயிரை தனியாக அறுத்து அழகாக அதை விளைய வச்சு அந்த தானியத்தெல்லாம் கொண்டு சேமித்து வைப்பாங்க. அந்த அதே மாதிரி அந்த களையை தனியாக ஃபுல்லாக ஒதுக்கி அறுத்து அதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக குமிச்சு வயல்ல வச்சு ஃபயர் பண்ணுவாங்க, நெருப்பில் போடுவாங்க. அந்த நாள் வரும்போது தான் அது தெரியும் யார் யாருக்கு என்ன பண்ணாங்க, யார் யாருக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு. பைபிளில் இருக்குது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். புரியுதுங்களா? அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அதிகமாக அக்கிரமம் செய், நீதி செய்கிறவன் இன்னும் அதிகமாக நீதி செய், அவனுக்குள்ள தீர்ப்பு என் கூட வருது, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மதமும் அதானே சொல்லுது. பார்க்கையில என்ன சொல்றது, நல்லவன் பிழைக்க தெரியாத மாதிரி தெரியும், கெட்டவன் நல்லா பிழைக்க தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, பயிர் மாதிரி தான் களை மாதிரி தான், ரெண்டையுமே கடவுள் வளர விட்டு வேடிக்கை பார்ப்பாரு. நல்லா வளரு, நல்லா வளரு, நல்லா வளரு. ஆனா நீ போற இடம் வேற, நீ போற இடம் வேற. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, சிம்பிளா சொன்னா இதான், எனக்கு 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 வந்து மன திருப்தியும் வேணும், அதே சமயத்துல பணமும் வேணும். ரெண்டும் பொருள். இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இது இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. அதனால நான் தயவு செய்து என்ன சொன்னேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றத பாருங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயன்படலைன்னா இந்த இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் பார்த்து உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. 3. புரியுதுங்களா? இதுதான் நீ பண்ண முடியும். ஏன்னா உங்களோட நேரமும் உங்களோட பணமும் உங்களோட உழைப்பும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தேவையா இருக்கோ அந்தந்த இடத்துல அந்த அளவுக்கு போடுங்க. உங்க நேரத்தை கூட சும்மா உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அது பயன்படாதுன்னு தெரிஞ்சா நீங்க போடாதீங்க. அதுக்காக இந்த சேனல் வந்து எல்லாருக்குமே பயன்படணும்னு கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த சப்ஜெக்டே நிறைய பேருக்கு ஹார்டா கூட தெரியலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. கரெக்டுங்களா? அதனால இந்த வீடியோலாம் நீங்க தொடர்ந்து பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. பட் அதை வந்து ரியல் மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்ணாதீங்க. புரியுதுங்களா? முழுசா தெரியாம அப்ளை பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. சரிங்களா? இதை பத்திலாம் நான் தெளிவா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.